பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகளாக வியாதிப்பட்டு காணப்பட்ட அந்த சகோதரன் 38 ஆண்டுகளாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளா இருக்கலாம், யாருக்கு ஆனாலும் எத்தனையோ ஆண்டுகளாக வியாதி இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம். ஆனா இதை கர்த்தர் மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு பெரிய கோடீஸ்வரங்களை தேடி அவர் வரல இந்த உலகத்துக்கு. அல்லேலூயா. ஆனா யாரை தேடி வந்திருக்கிறான்னா, ஏழை பாமர மக்கள், அவருடைய வார்த்தையை சொன்ன ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்க ஆவல் உள்ளவர்கள். உதாரணத்துக்கு பாருங்க, அவருடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன இருக்கக்கூடாது? அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையை தான் அவர் விரும்புகிறார், விசுவாசத்தை விரும்புகிறார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும். அதுல பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்துல 4வது வசனத்தில் அவர் அழகாய் சொல்லுகிறார், ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் வருவான், அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சுத்தமாவான். அல்லேலூயா. பாருங்க, எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும், அப்ப இயேசுடைய சமூகத்தில் வந்தா எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும், பக்கத்தில் என்ன கூப்பிட்டு சொல்லுங்களா, இயேசு கிட்ட வந்தா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். எப்பேற்பட்ட வியாதி, யாராலுமே அதை சுகம் கொடுக்க முடியாத வியாதி, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத வியாதி, எப்பேற்பட்ட டாக்டரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்ட வியாதியை குணமாக்குறவர். அல்லேலூயா. புரியுதா? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்ட வியாதியை குணமாக்குறவர். சோதனை கை வச்சு சத்தமா இல்ல. அப்ப ஏன் நம்ம பயப்பட கூடாது. நமக்கு வியாதி வந்துன்னா என்ன செய்யணும்? எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, அவருக்கு தெரியாம நம்முடைய சரீரத்தில் வியாதி வராது. அப்ப அவருக்கு எப்பேற்பட்ட வியாதியை குணமாக்குற வல்லமை அவரிடத்துல இருக்கு. அல்லேலூயா. எப்பேற்பட்ட கட்டிகளை உடைக்கிற வல்லமை அவரிடத்துல இருக்கு. எப்பேற்பட்ட உபத்திரங்களை உடைக்கிற வல்லமை அவரிடத்துல இருக்கு. அல்லேலூயா. அப்ப எப்பேற்பட்ட வியாதி அவர் குணமாக்குவார். இதை நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோவான் 5 அழகா சொல்லிட்டார், எப்பேற்பட்ட வியாதியும் நான் சுகத்தை கொடுப்பேன். அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் உண்டா? ஒரு ஆள் பாவத்தில் இருக்கு, அவங்க மாறுவாங்கன்னு மாற மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் குணமாக்குவார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும்? காத்திருக்கணும். விசுவாசிக்கிறாங்க. 38 ஆண்டுகளாக அந்த சகோதரன் காத்திருந்தார் தேவனுக்காக. அதனால சுகம் கிடைச்சு. காத்திருக்கலன்னு வச்சுருங்களேன், சுகம் கிடைக்க. நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு காத்திருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இந்த குளத்தை பேர் என்ன சொன்னாங்க? இந்த குளத்தை குறித்து நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். அல்லேலூயா. இது எப்பேற்பட்ட குளம்? இது யாரெல்லாம் பிரயோஜனப்படுத்தின குளம்? நான் சொல்றத தெளிவா புரிஞ்சிடுங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றத தெளிவா புரிஞ்சிடுங்க. இந்த குளம் யாரால் உருவாக்கப்பட்டது? யாருக்காக உருவாக்கப்பட்டது? இந்த குளம், பெதஸ்தா குளம், வசதி உள்ளவங்களுக்கு உருவாக்கப்பட்டதா இல்ல வியாதிசர்களுக்கு உருவாக்கப்பட்டதா? அல்லேலூயா. அப்ப இதுல வசதி உள்ளவங்க இந்த குளத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஒண்ணுக்குமே முடியாதவங்க, பிரயோஜனம் இல்லாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், இவங்களுக்கு தான் இந்த குளம் தேவை.
விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க. அப்ப சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் பணம் வரும்போது இந்த குழந்தைகளுக்கு தேவையில்லை. விசுவாசிக்கிறவங்க பணமே இல்லை அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த குளம். அல்லேலூயா. பிடிவாதம் உள்ளவர்களுக்கு இந்த குளம் தேவையில்லை. அல்லேலூயா. மனிதனுடைய பேச்சை கேட்டு நடக்கிறவர்கள் இந்த குளம் தேவையில்லை. அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த குளத்திலே ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், இந்த குளத்துல ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை வியாதிஸ்வரர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த குளத்துக்கு முன்னாடி பாருங்க, 2வது வசனத்தில் சொல்லுகிறாரு, எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. போதும். அல்லேலூயா. இந்த குளம் எங்கே இருக்கு? இப்ப எருசலேமில் இருக்கு. எபிரேய பாஷையில அந்த குளத்துக்கு பேர் என்னது? பெதஸ்தா. சரியா? அப்ப இந்த பெதஸ்தா குளத்துல இது யாருக்கு பின்னாடி இருக்கு, யாருக்கிட்ட இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குளம் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதாவது பழைய காலத்துல, பழைய முன்னாடி, அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பழைய வீடை எடுத்து பாருங்க. வசதி உள்ள வீடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளால ஒரு திண்ணை இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? மழை பெய்யும் போது வீட்டுக்குள்ள தண்ணி பாயும். அது ஒரு தொட்டி மாதிரி, அதுக்குள்ளதான் வந்து பாயும். அதுல இருந்து ஓட அனுப்பிச்சிடும், வெளியே போகும். ஒண்ணு. 2வது, அதை சுற்றி 4 தூண்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, அது 4 முத்தங்களை உடையதா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்குள்ள எந்த வீடும் அப்படி கிடையாது. இன்னைக்குள்ள எந்த வீடும் அப்படி கிடையாது. இதுக்கு மேல இன்னொரு ரகசியம் சொல்லித்தாரேன். ஆட்டு தொழுவம், அங்கே ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆட்டு தொழுவத்தில் எல்லாமே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நாம் அதில் கடந்து போக முடியும் என்று அதுக்கு 2 வாசல் கொடுக்கப்பட்டிருக்கும். வீட்டுக்குள்ள இருந்து உள்ள போகலாம், ஏதோ ஆட்டு தொழுவத்துக்குள்ள போகலாம். வீட்டுக்குள்ள இருந்து, அதாவது 4 முத்தங்களை உடைய அந்த பகுதியிலே ஒரு வாசல் கொடுக்கப்பட்டு இருக்கும். அது நேரம் எங்க போகிறது? ஆட்டு வாசலிலே போகிறது. ஆட்டு தொழுவத்துக்குள்ளாலே போகிறது. மாட்டு தொழுவத்துக்குள்ளாலே போகிறது. அதன் பிறகு கொல்லப்புறம்னு சொல்லுவாங்க, வெளிப்பகுதி, பின்பகுதி, அதற்கு ஒரு வாசல் ஆட்டு தொழுவத்துக்குள்ளாலே வருவதற்கு கொடுக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி 2 வாசல்கள் என்ன செய்திருப்பார்கள்? கொடுக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. இதை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் வயசானவங்க ஒரு வேளை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. நானும் இதை பார்த்துருக்கேன். அதாவது நைட்டு அதுலேயும் 4 முத்தங்கள் உண்டு. அதுலேயும் மழை பெஞ்சா என்ன செய்யும்? உள்ள தண்ணி வந்துட்டே இருக்கும். ஒரு சைடு மாடை கட்டுவாங்க, ஒரு சைடு ஆடை கட்டுவாங்க, ஒரு சைடு கோழி கட்டுவாங்க. இதுல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருந்து அந்த தொழுவத்திலே போகிற பாதையில 2 சைடும், ஒரு சைடு புல் வைக்கோல் வைக்கப்பட்டிருக்கும், இன்னொரு சைடு ஆடு மாடுகளுக்கு தண்ணி காட்டுகிற தொட்டி அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஸ்தலம் தான் அங்கே என்ன செய்யப்படுகிறது? ஆட்டு வாசல் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த ஆட்டு வாசல் பின்பகுதியிலே 4 தூண்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தூண்கள் தான் எப்படிப்பட்டது? அதை தாங்குகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இதுல ஒரு ரகசியம் புரிந்து கொள்ளணும். நம்ம வீட்டுக்குள்ளோடி அதை போய் பூட்டலாம், அதுக்கு வாசல் உண்டு.
அதுக்கு கதவு உண்டு. அதை என்ன வீட்டுக்குள்ளோடி போய் அதை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளாலே வந்துடலாம். சரியா உங்களுக்கு? அன்னைக்குள்ள காலத்தில் அது அப்படி கொடுக்கப்பட்டிருந்தது. அன்னைக்குள்ளவங்க இன்ஜினியரிங் படிக்கல, ஆனா தேவனுடைய ஞானத்தினால அந்த வீடை கட்டினார்கள். ஹல்லேலூயா. அதே போல காலையில எழும்பி வீட்டுக்குள்ள இருந்தே என்ன செய்வாங்க, அந்த தொழுவத்துக்குள்ள போவாங்க. அதிலிருந்து அந்த தொழுவத்தின் வாசல் வழியாய் வெளியே கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. இதே போலதான் இனி இந்த வெள்ளி வாசல் இருக்கு. இந்த வெள்ளி வாசலுக்கு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குளம் இருக்கு. அந்த காலத்துல, அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷன் 2000க்கு பிறகு 1900க்கு பிறகு உள்ள இதுல எல்லாமே வந்து நிறைய சட்டங்கள் வந்துச்சு. அதாவது பழைய காலத்துல பல தலைமுறைகளுக்கு முன்பதாக 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா வசதி உள்ளவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் பாவப்பட்டவங்க போய் நிற்கணும். முன் வாசல் வழியா போக முடியாது. இன்னைக்கு அப்படி இல்லை. காடு கொடுத்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும், துணி துவைக்கிறவனா இருந்தாலும் சரி, பாத்திரம் கழுவுறவனா இருந்தாலும் சரி, சமையல்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் வீட்டு 2 வாசலோடு உள்ள போகலாம். கொத்தனாரா இருந்தாலும் சரி, இல்ல வேற எப்பேற்பட்ட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, கீழ் சாதிகளா இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட வாசலிலே போக முடியாது, ஃப்ரெண்டு வாசல் வழியாய் கடந்து போக முடியாது. அவர்கள் எப்படிப்பட்ட வாசல் வழியாய் கடந்து போக வேண்டும், பின்பகுதி ஆட்டு தொழுவத்தின் வாசல் வழியாக வந்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்க ஆடுகளுக்கு கொடுக்கிறதை போலதான் அன்றைக்கு நமக்கும் ஆகாரம் கிடைத்தது. ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் இதை பார்த்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறீர்கள்? தேவன் அழகா சொல்றாரு, இப்படிப்பட்ட அந்த ஆட்டு தொழுவம், இப்படிப்பட்ட மாடுகள் குளிப்பாட்டுகிற இடம், ஆடுகள் குளிப்பாட்டுகிற இடம், நாய்கள் குளிப்பாட்டுகிற இடம், யாருக்குமே பிரயோஜனமற்ற அந்த குளம் தான் என்ன குளம்? பெதஸ்தா குளம். ஹல்லேலூயா. இதிலே வசதி உள்ளவர்கள் வந்து அதிலே ஒருபோது குளிப்பதில்லை. ஹல்லேலூயா. இதிலே குளிக்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த வீட்டு தோட்டத்து வேலை செய்கிறவர்கள், வீட்டு வேலை செய்கிறவர்கள், அப்பேற்பட்டவர்கள் தான் அந்த குளத்திலே குளிப்பதற்கு அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, முன்னாடி இன்னைக்கு எல்லா வீடுகளிலும் போர் டேங்கு. இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் இடுப்பெல்லாம் செத்து போச்சு. அல்ல சொல்லுங்க. ஆமா, இடுப்பெல்லாம் செத்து போச்சு. இப்ப உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் மோட்டர் சுவிட்ச போடணும், என்ன செய்யணும், டேங்க்ல தண்ணி நிரம்பணும். ஒரு குடம் தண்ணி எடுக்கணும்னா கூட உண்மையில சொல்ல முடியாது. முன்னாடி பல குடம் தண்ணி எடுப்பாங்க. இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைகள் 35 வயசு கீழே உள்ளது எல்லாத்திட்டும் கேளுங்களா, டெய்லி ஒரு 10 குடம் ஒன்னால தண்ணி எடுக்க முடியுமான்னு எடுப்பேன்னு சொல்ற வாலிப பிள்ளைகள், அது திருமணம் முடிஞ்சதா இருந்தாலும் சரி, முடியாததா இருந்தாலும் சரி. அல்ல சொல்லுங்க. அப்போ 10 குடம் டெய்லி 10 குடம் தண்ணி எடுப்பீங்க, முடியும் உங்களால? நான் நம்புறேன். இத கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்ல, என்ன இருக்க இல்லையோ, என்ன இருக்கணும், தண்ணி இருக்கணும். கண்டிஷனே அப்படிதான். துணி துவைக்க முடியாது, வாஷிங் மிஷின் இருக்கணும், சமையல் பண்ண முடியாது, விறகு அடுப்பில் சமையல் பண்ண முடியாது, அதனால கேஸ் இருக்கணும், தண்ணி இருக்கணும். அடுத்தது இந்த சூட்டில் உறங்க முடியாது, அதனால எனக்கு ஏசி இருக்கணும். அல்லையா? இப்போ உள்ள பிள்ளைகள் கண்டிஷன். ஆனா அன்னைக்கு ஆடு குளிப்பாட்டின இடத்துல தான் மனுஷன் குளிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தது. அல்லையா? அப்பேற்பட்ட இடத்துல தான் இன்னைக்கு ஒரு குஷ்டரோகி உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான், ஒரு குருட உங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்பான், அவனை ஒன்றும் சொல்ல முடியாது. அல்லையா? ஆனால் அன்றைக்கு உள்ள காலகட்டத்திலே அந்த குஷ்டரோகி வீட்டுக்கு முன்னாடி வந்து அவர்களை அடித்து விரட்டுவாங்க. அல்லையா? அவங்க வீட்டுக்கு முன்னாடி வரக்கூடாது. அவங்க எப்படி வரணும்?
பழைய காலத்துல உள்ள வீடை போய் பாருங்க, 2 வாசல் இருக்கும். முன்பகுதி கேட் காம்பவுண்டுக்குள்ளால 2 வாசல் வச்சிருப்பாங்க. ஒரு வாசல் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உள்ள வர்றதுக்கான வாசல், இன்னொரு வாசல் வீட்டுக்கு கொல்லப்புறத்துல வீட்டுக்கு பெண் பகுதியில ஒரு சிறிய ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் வழியா தான் நினைச்சுவாங்க உள்ள வருவாங்க. ஹல்லேலூயா. அப்ப இங்க அங்க வரும்போதே அவங்க சொல்ல நீ அப்படி வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. அப்ப அப்படிப்பட்ட அந்த நிலைமை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோன்னு சந்தோஷப்படுங்க. கர்த்தர் நம்மளை நல்லா வைத்திருக்கிறான்னு நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. அன்னைக்குள்ள காலங்கள் எல்லாம் கொடூரமான காலமாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காலங்களில தான் அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. 3வது வசனத்தை எடுத்து அழகா வாசிக்கும் போது, அவைகளிலே குருடர், சப்பானிகள், சோம்பின உறுப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது, தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, நிறைய பேரு முதலாளிகளை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இது வேற ஒண்ணுமே வேண்டாமே. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை கொத்தனார் வேலை செய்யறாரு, இல்ல மண்வெட்டுக்காரங்க வேலை செய்யறாங்க. சனிக்கிழமை சாயங்காலம் ஆச்சுன்னா அவங்க எதை எதிர்பார்ப்பாங்க? சம்பளத்தை எதிர்ப்பாங்க. ஹல்லேலூயா. இதே போல கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறவங்க 1 மாசம் ஃபுல்லா வேலைக்கு வருவாங்க. அந்த 31ஆம் தேதி அவங்க எதை எதிர்பார்ப்பாங்க? அக்கௌண்ட்ல சம்பளத்தை எதிர்பார்ப்பாங்க. இது இயல்பான ஒரு காரியம். இதே போலதான் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த குளத்துக்கு பக்கத்துல அநேக பேர் காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்டதுன்னு பாருங்க, எப்பேற்பட்டது. அநேக பேர் காத்திருக்கிற அந்த காரியம். இன்னைக்கு சபைகளை பாருங்க, நம்ம ஆலயத்தில் எத்தனை மணிக்கு காத்திருக்கிறோம். பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்களா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு காத்திருக்கிறீங்கன்னு. எல்லாத்தையும் கேட்குறீங்களா? இதை கேளுங்களம்மா. கூட்டம் முடிகிற முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்? போயிரும். ஆனா தேவன் சொல்றாரு, இங்க காத்திருக்கிறாங்க. நமக்கு காத்திருக்க மனசு இல்ல, காத்திருக்க முடியல. காரணம் ஏன்? நான் ஒன்று கேட்கட்டுமா? குஷ்டரோகிகளுக்கு குடும்பம் இல்லையா? சூம்பன கைவிடையவர்களுக்கு குடும்பம் இல்லையா? வியாதிசர்களுக்கு குடும்பம் இல்லையா? உங்களுக்கு மாத்திரம்தான் குடும்பம் இருக்கா? கேட்கிறேன். எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, வந்தாதான் தெரியும். உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஆஸ்பத்திரியில எத்தனை மணிக்கு காத்திருப்பீங்க? எவ்வளவு நாள் அவங்க இருக்கிறாங்களோ அத்தனை நாள் வரை நம்ம காத்திருப்போம். அது முக்கியம் இல்லை. ஆனா தேவ சமூகத்திலே வந்து காத்திருப்பது நமக்கு வேதனை அளிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, இங்க பிராண்டி கடையில பல மணிக்கூர் காத்திருப்போம். உண்மையில சொல்றேன், எலெக்ஷன் நேரத்தில் 3 நாள் லீவ் விட்டாங்க. என்னத்துக்கு? எலெக்ஷனுக்கு 3 நாள் பிராண்டி கடை லீவ் விட்டாங்க. ஆனா குடிகாரங்க குடிக்காம இருந்தாங்களா? 3 நாளும் குடிச்சிட்டு வாலிபர்கள் என்ஜாய் பண்ணாங்க. அப்ப கடையை பூட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லை. குடும்ப தலைவர் கேட்டு பாருங்க, அவர் ஒருத்தர் தான் இங்க வந்திருக்கிறாரு. இப்ப 3 நாள் அவர் குடிக்காமலாம் இருந்தாரு. போட்டுன்னா அன்னையில இருந்து வாங்கி வச்சு இல்லைன்னா கூடுதல் செலவு பண்ணியாவது என்ன செய்றோம்? குடிக்க தான் செய்றோம். ஹல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய தேவைக்காக என்ன செய்யறோம்? காத்திருக்கிறோம். இந்த வசனத்திலையும் பாருங்க, அங்க சொல்றாரு, வாசிங்க 3வது வசனத்துல, அவைகளிலே குருடர்,
அப்ப பாருங்க, முதல்ல நம்ம யோசிக்கும் போது இந்த குளம் என்ன குளம்? யாருக்குமே வியாதி இல்லாதவங்க. இப்ப வியாதி இல்லாதவங்க ஆஸ்பத்திரியில போய் கிடப்பீங்களா? கிடக்க மாட்டீங்களா? நான் சொல்ல இருப்பீங்கன்னு சொல்றேன். வியாதி இல்லாதவங்க ஆஸ்பத்திரியில இருப்பாங்க நான் சொல்றேன். அப்ப அதுக்கு பேர் என்னது? நான் சொல்றேன் வியாதி இல்லாதவங்க ஆஸ்பத்திரியில இருப்பாங்கன்னு. நீங்க சொல்றீங்க இல்லைன்னு, நான் சொல்றேன் ஆமான்னு. இப்ப உங்க வீட்டுக்காரர்கள் இல்ல உங்க பிள்ளைக்கு கீழ்ப்படியாம அவங்க பலவீனத்தில் படுறாங்க, அவங்கள கூட்டி அடிச்சு கொண்டு போட்டுட்டு வந்துருவீங்களா? கேட்கிறேன், கொண்டு போட்டுட்டு வந்துருவீங்களா? ஆனா இங்க அப்படி இல்லை. குருடனும் சரி, சப்பானியும் சரி, குஷ்டரோகியும் சரி, பெரும்பாடோடு இருக்கிறவங்களும் சரி அங்க போட்டுட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, அதுல பெரிய ஒரு வேதனை என்ன தெரியுமா? இருந்தும் இல்லாதவர்களாய் வாழ்கிறது, ஆதரவு இல்லாதவர்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஒரு வியாதி வந்தா, உங்களுக்கு ஒரு குஷ்டரோகம் வந்தா, இல்ல உங்களுக்கு சூம்பன கையுடையவர்களா இருந்தா, இல்ல உங்களை வந்து பெரும்பாடோட இருந்தா, பெரும்பாடுள்ள சிறியை போல இருந்தா, இல்ல ஒரு சப்பானியா இருந்தா, உங்களை எல்லாருமே வந்து பார்ப்பாங்களா? யாருமே பார்க்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா தாய்மார்களும் நினைக்கிற ஒண்ணு தெரியுமா? நான் சாகுறதர நடந்து தெரியணும் ஏசப்பா. ஹல்லேலூயா. நான் சாகுறதர நடந்து தெரியணும். அதே அவங்க 30 வயசுல 25 வயசுல கல்யாண நேரத்தில் அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் அவனை கடைசியற என்ன செய்வேன். ஆனா அந்த டயலாக் கொஞ்ச நாள் கழிய பாலும் அளவுக்கு அதிகமா இருந்தா பாலும் புளிச்சும். புரியுதா? அப்ப இதுல இந்த குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க, சப்பானிகள் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் குடும்பம் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு எப்படி குடும்பம் இருக்குதோ அதே போல அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு. ஆனா இந்த குடும்பத்தை யாருமே பார்க்கல, கொண்டு போட்டதோட சரி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு எல்லாரும் இருந்தும் இல்லாதவர்களாய் தனிமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நாமும் ஒதுக்கப்பட்டவர்களாக தான் வாழ்கிறோம். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, நாளைக்கு என்ன வருதுன்னு மாத்திரம் நிச்சயம் தெரியாது. நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஒரு சகோதரர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் சொல்வேன், பாவத்தை விட்டு வெளியே வாங்க. அப்புறம் கொஞ்ச நாளா நான் பார்க்கவே இல்லை. இப்ப அவருக்கு வயசு ரொம்ப கம்மி தான், சின்ன பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. ஒருவேளை நல்லா போனால் 22 வயசு 23 வயசு தான் அந்த பிள்ளைகளும் இருக்கும். அப்போ அவருக்கு எத்தனை வயசு தான் இருக்கும் யோசித்து பாருங்க. அவருக்கு இன்னைக்கு ஸ்ட்ரோக் ஆகி இருக்கு. என்ன ஆகி இருக்கு? இப்ப யார் பார்த்துட்டு இருக்கிறா? அவருடைய மனைவி அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னொரு 10 நாள் போல ஆகும் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வர்றதுக்கு. யோசித்து பாருங்க, பொய்யே 1 மாசம் 10-15 நாள் ஆயிடுச்சு. நான் ஏன் உங்களுக்கு இதை வெளிப்படுத்துறேன்னா, பார்க்கறதுக்கு அவங்க இருக்கிறதுனால. ஒருவேளை அவங்க பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா யார் பாப்பா? உங்களுக்கு முன்னாடி உங்க மனைவி போயிட்டாங்கன்னா உங்களை யார் பாப்பா? பக்கத்து வீட்டில் உள்ள மனைவியா வந்து பார்ப்பாங்க? இல்ல. நம்ம இன்னைக்கு அறியாதவர்களாய் வாழுகிறதுனால நமக்கு என்ன வருகிறது என்று நம்ம என்ன செய்யாதவர்களா இருக்கிறோம். இவர்களும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. யாரு? குருடர்கள், சப்பானிகள். நீங்க எப்படி பேசுனீங்களோ அதுதான் உங்களை என்ன செய்தாங்க. சொல்லுங்க, நீங்க நான் எப்படி பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுங்களேன், நான் எப்படி பேசணும்னோ சொல்லுங்க. நான் எப்படி இப்ப தெனவட்ட பேசுறனோ இதே போலதான் குருடர்களும் சப்பானிகளும் சூமின கையுடையவர்களும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்தவர்களும் அப்படிதான் பேசுறாங்க. ஒருவேளை
அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 8:12. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பாருங்க, இங்க சொல்றாரு, நாம் தேவ வசனத்தை கேட்கும் போது அதை மனம் திரும்புகிறவர்கள் தேவ ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ சிந்திச்சு பாருங்க. அப்ப நீங்க மனம் திரும்பினா தேவனுடைய ஞானஸ்நானத்தை எத்தனை பேர் மனம் திரும்பீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அவருக்கு வந்த சம்பவம் தான் நமக்கு நாளைக்கு வரும். இப்ப வேற ஒண்ணு வேண்டாமே. இன்னைக்கு என்ன கிழமை? சண்டே. நாளையில இருந்து ஒரு 3 நாள் உங்க கண் குருடா இருந்தா உங்களை யார் நடத்துவோம்? மனைவியை பார்த்து கேட்கிறவங்க, புருஷனுக்கு 3 நாள் கண் குருடா இருந்தா அவரை வச்சு கரெக்டா கூட்டி கொண்டு நடத்துவீங்களா? அதே போல புருஷனை பார்த்து கேட்கிறேன், மனைவிக்கு 3 நாள் கண் குருடா இருந்தா நடத்துவீங்களா? ஆமான்னு சொல்றவங்க கையெழுத்து அல்லையில சொல்லுங்க. யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீ சொல்லுனா இல்லை அவனுக்கு வேணும். என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நீ நான் சொல்லும்போது கேட்டியா? கேட்கல இல்ல. அதனால உனக்கு பட்டு திரிந்தே பட்டுதான். அப்ப யோசித்து பார்த்துடும். நீங்களே யோசித்து பார்த்துருங்க. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. சரி, பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், உங்க அம்மா கண்ணு குருடா இருந்தா எத்தனை பிள்ளைகள் பார்ப்பாங்க? பார்ப்பாங்க, கண்ணை திறந்து பார்ப்பாங்க. இருக்கா போய்த்தாங்க. நேற்றைக்கு நான் இதில் கிடந்து பலி உறங்கி கிடந்தேன். திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இருந்த ஒரு ஆளை காணல. தேடி தேடி பார்த்தேன். கடைசியில் ஜெபம் பண்ணேன். ஜெபம் முடிச்ச உறவு பார்த்தேன். இங்கே இல்லைன்னா அங்கே எங்கேயா கிடக்குன்னு வச்சுட்டு விட்டுட்டு உறங்கிட்டு. இப்படி தான் தேடுவாங்க. புரியுதா? நானும் எப்படி தேடினா அதை தான் நீங்களே என்ன செய்திருப்பீங்க. ஹலோ இல்லையா? ஏன் இனம் தானே, என்ன போலதான் நீங்களே இருப்பீங்க. யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நாம் வாழ்கிறதை போலதான் அன்றைக்குள்ளவர்களும் சூமின கையுடையவர்களை குருடர்களை கொண்டு என்ன செய்துட்டாங்க, போட்டு போயிட்டாங்க. சப்பானியை கொண்டு போட்டுட்டாங்க. எதுல? குளத்துல. காரணம் என்ன தெரியுமா? அங்க போனா இன்னைக்கு வேற ஒன்றும் வேண்டாம், முதியோர் இல்லம் இருக்கு. இன்னைக்கு முதியோர் இல்லம் எதுக்கு உருவாக்கப்பட்டன்னு பாருங்க. ரொம்ப யாருமே இல்லாதவங்களுக்கு தான் முதியோர் இல்லம் உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு வயசுக்கு மேல முதியோர் இல்லத்தில் முடிச்சது. நீங்க ஒரு வயசுக்கு மேல உங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்களை கொண்டு தள்ளுனீங்கன்னா அதே போலதான் உங்க சந்ததி ஒரு காலகட்டத்தில் என்ன கொண்டு செய்வாங்க. புரியுதா? ஆனா அந்த முதியோர்கள் எதுக்கு தொடங்கினது? யாருமே இல்லாதவங்களுக்கு, யாருமே இல்லாதவங்களுக்கு, அவங்களுக்கு ஆதரவே இருக்காது. கடைசி காலத்தில் நான் ஏசப்பாட்ட இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு தான் அந்த இது முதியோர் இல்லம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க அப்படி கிடையாது. இந்துல இந்த குளத்தை யார் கலக்குவா, எப்ப கலக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இப்ப ஒரு நல்லா புரிஞ்சுக்க, குருடனா இருக்கிறவனுக்கு அந்த குளத்துல யார் வந்துட்டு போறான்னு தெரியாது. சப்பானிக்கு நரங்கி நரங்கி அங்க போறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு ஆள் சாடிடுவாங்க. அல்லையா? இனி இதுல பஸ்ட் கீழே விழுகிறவங்களுக்கு, பஸ்ட் அந்த குளத்துல விழுகிறவங்களுக்கு தான் விடுதலை. ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, கிறிஸ்துவுக்குள்ளால அப்படிதான். யாரு தேவனுக்குள்ளால முதல்ல வந்து வைராக்கியமா நிற்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை. விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் யாரு முதல்ல தேவனுக்காக நிப்பேன்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு விடுதலை. அதே போல யாரு கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை.
யாரு கிறிஸ்துவின் அன்பை ருசித்து அறிகிறார்களோ அவர்களுக்கு விடுதலை. யாரு தேவனுடைய சமூகத்திலே பணி செய்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலை. அப்ப சிந்திச்சு பாருங்க, தேவனுக்கு முன்பதாக, பக்கத்துல கூப்பிட்டு சொல்லுங்களா, தேவனுக்கு முன்னாடி யாரு அவருக்கு பணிவிடை செய்கிறார்களோ, யார் அவர்களுக்கு நிலைத்து முன்னாடி போய் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம இதா எதை குறிக்கிறது என்றால், தேவ ஆலயத்துக்கு போகும்போது நாம் எப்படிப்பட்டவர்களா போனோம்? முந்தி அடித்து செல்லுகிறவர்களாய் போனோம். முதல்ல நான் தான் போனேன். முதல்ல போனாதான் எனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. முதல்ல போய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். முதல்ல போய் நான் எனக்காக ஜெபிக்கணும், என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா தேவன் சாமுவேல் ஆசீர்வதிச்சாரு? அவன் பணிவிடை செய்தான் தேவாலயத்துல. போய் கலெக்டர் வேலை பார்க்கல. ஹல்லேலூயா. சாருடல்ல, அதை செய்யுங்க இதை செய்யுங்க சூப்பர்வைசர் வேலை செய்யல. அவன் திராணிக்கு தக்கதான வேலை செய்தான். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதே போல தாவீதை அந்த கர்த்தர் ஆசீர்வதிச்சார் தெரியுமா? அவன் வேலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி, அவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் தேவனை கெம்பீரித்து ஆராதித்தான். அதனால தேவன் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சிந்திச்சு பாருங்க, தேவனை நாம் பற்று வைத்திருக்கிற பற்று, தேவன் மீது வைத்திருக்கிற அளவுக்கு அதிகமான பாசம் கூட இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க இதுல ஒருத்தர் 3 நாள் குருடானவனுக்கு நிலைமை பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை 3வது வசனத்துல இருந்து வாசிங்களா. அவன் பிரயாணமாய் போகையில் தமஸ்குவுக்கு போதும். இங்க பாருங்க, இவன் கண்ணு தெரியுது. சவுலுக்கு என்ன செய்யுது? கண்ணு தெரியுது. நல்ல அழகான குதிரையில யாரு வரான்? கூடவே போர் செய்வர்களை கூட்டிட்டு என்ன செய்யறான்? வரான். ஆனா யாருக்கு எதிராக வரான்? தேவனுக்கு எதிராக யுத்தம் செய்ய வருகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் யாருக்கு எதிராக எழும்புகிறோம்? மனிதர்களுக்கு எதிராவா இல்ல தேவனுக்கு எதிராவா? சிந்திங்க. நேற்று எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்க? சந்தோஷமா? நான் ஓட்டு போட்டேன். என் உரிமையை நான் விட்டு கொடுக்கல. ஆனா உங்க உரிமையை நீங்க விட்டு கொடுக்கல, சரிதான். அடிமையா வாழுகிறீங்களே. எப்படி அடிமையா வாழுறீங்க? ஓட்டை போட்டுட்டு என்ன செய்திருக்கலாம்? ஒன்னில் ஆராதனைக்கு வந்திருக்கலாம், இல்லைன்னா ஆராதனை முடிச்சுட்டு போய் என்ன செய்திருக்கலாம்? ஓட்டு போட்டிருக்கலாம். அப்ப நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டியது என்ன செய்யல? கொடுக்கல. அப்ப ஓட்டு போட்டதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நினைக்கிறீங்களா? அவர் சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பி வந்தார் ஓட்டு போடக்குன்னு. சேரமங்கலம் பகுதியே ஒரு ஓட்டை எடுத்துட்டாரு, சுரங்கப்பாதையாட்டு. யோசித்து பாருங்க, நம்ம முதல்ல செய்ய வேண்டியது யாருக்கு? இங்கதான் அவர் சொல்றாரு, யாருக்கு எதிராக நீங்க எழும்புறீங்க? மனிதனுக்கு நீங்க பெரிய ஆளா காட்டுறதுக்காக ஒரு ஓட்ட போட போறீங்களே. தேவன், நான் உன்னை ஒருவேளை போற வழியில குருடன் ஆக்கிட்டேன்னா ஓட்டு போட போவீங்களா? ஆஸ்பத்திரி போவீங்களா? போற வழியில தடிக்கு விழுந்துட்டீங்க, என்னாவி இருக்கும்? இங்க அப்படிதான் நடந்தது. சவுலுக்கு நடந்த சம்பவம் அப்படிதான். அவன் என்ன வந்துட்டே இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்காக, ஊழியக்காரன் அழிக்கிறதுக்காக, தேவனுடைய நாமத்தை தரித்தவன் அழிக்கிறதுக்காக வந்துட்டே இருக்கிறான். பிடிவாதத்தில் இருக்கிறான். அவனால எல்லாம் செய்ய முடியல நம்பிக்கையில வந்துட்டு இருக்கிறான். தேவன் இடையில ஒரு முட்டுக்கட்டை போட்டாரு.
ஒரு வெளிச்சத்தை கொடுத்து நினைச்ச கண்ணை குருடன் ஆக்குனார். ஹல்லேலூயா. நீங்களே வாட்டை போட போகாம ஆக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் குருடன் ஆக்கியிருப்பார்னா என்ன ஆகிருக்கும்? போட முடிஞ்சிருக்குமா? அப்ப நம்ம யாருக்கு செய்திருக்கணும்? முதல்ல செய்யறது யாருக்கு? அப்பதான் அவர் மீதியெல்லாம் விலையெல்லாம் கொடுக்கப்படும். நீ போட்டாலும் போடாட்டாலும் நீ நினைச்ச வரமாட்டான். உன்னோட ஒரு வாட்டுனாலும் அவன் வருவான் நினைச்சா தப்பு. அந்த கிறிஸ்து தான், அதுல மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, இந்த அம்மா கூட பிரேயர் முடிச்சு சாப்பிட்டு எடுத்த பிறகுதான் நினைச்சதாங்க ஓட்டு போட போனாங்க. ஆனா உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தான் உரிமை. அப்ப தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்கிற உரிமை இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் குளத்தை கலக்கினாலும் நீங்க என்ன செய்ய இல்லை, இறங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, இந்த இடத்துல அவர் அழகா தான் சொல்றாரு. அவன் குருடனா இருக்கிறான், அவன் மீது வெளிச்சம் இறங்குது, தேவ ஒளி இறங்குது. தேவ ஒளிக்கு முன்பதாக இந்த உலகத்துல ஒன்றும் ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அந்த சவுலுடைய நிலைமை, நான் தான் உள்ள ஒரு ஆணவம் அங்கே முறியடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் தான் என்கிற ஆணவம் அங்க என்ன செய்யுது? முறியடிக்கப்படுகிறது. அந்த முறியடித்த பிறகுதான் அவர் சொல்றாரு, நீ முள்ளில உதைக்கிறது உனக்கு லேசா இருக்கா கடினமா இருக்கான்னு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவனுடைய சமூகத்துல ஆலயத்துல வந்து ஆராதிப்பது உங்களுக்கு கடினமா இருக்கா இல்ல லேசா இருக்கா? இல்ல நீங்க வந்துட்டு எனக்கு கடமை முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சுன்னு கடமை முடிஞ்சுன்னு போறது லேசா இருக்கா இல்ல கடினமா இருக்கா? தேவன் சொல்றாரு, எனக்கு எதுவுமே என்னுடைய வேலையில வந்தா நான் ஆராதிச்சனோ போனோமா அப்படிப்பட்டதல்ல. அவருடைய வேலை ஒவ்வொன்றையும் நாம் ஆராய்ந்து பணிவிடை செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த அம்மா போன வெள்ளிக்கிழமை பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பிரசங்கம் தெரியுமா? அக்கா தங்கச்சி 2 பேரை வச்சு பிரசங்கம் பண்ணாங்க. யாரெல்லாம்? மார்த்தாளையும் மரியாளே. இதுல தேவனுடைய நல்ல பங்கை தெரிந்து கொண்டது யாரு? நீங்களோ யாரா இருக்கிறீங்க? மார்த்தாள தெளிவா நீங்களே புரிஞ்சிட்டீங்க. நீங்களே சொல்றீங்க அழகா, நான் மார்த்தாள் மரியாள் அல்ல. அப்ப நல்ல பங்கு யாருக்கு? சமையல் பண்ணினவங்களுக்கு அல்ல, நாக்கு ருசியை கொடுத்தவங்களுக்கு அல்ல, தேவனோடு காத்திருந்தவங்களுக்கு. அந்த சகோதரி அந்த நறுமண தைலத்தை ஊற்றாமல் இருந்தாலும் அந்த மகளுக்கு தான் கர்த்தர் மேன்மையை கட்டளையிட்டிருப்பார். அல்லது ஆசீர்வாதத்தை கட்டளை. காரணம், அவள் தேடினது முதலாவது ராஜ்யத்தை. விசுவாசிக்கிறவர்கள், நீங்கள் தேடுகிற எத்தனாவது ராஜ்யத்தை சொல்லுங்க? இரண்டாவது ராஜ்யத்தை. சமையல் கட்டை இரண்டாவது ராஜ்யம் தான், முதல் ராஜ்யம். ஓட்டு போட போகிறது இரண்டாவது ராஜ்யம் தான், முதல் ராஜ்யம் அல்ல. இந்த உலகத்திலே அமைச்சர்களை மந்திரிகளை முதலமைச்சர்களை உருவாக்குவதற்கு உங்கள் வேலையா இருக்கலாம். ஆனா உங்களையும் அமைச்சர்களுக்கும் ஜீவனை கொடுத்த தேவனை உருவாக்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சேனையை கத்த சொல்லுகிறான். அவரை எலெக்ஷன் வச்சு ஜெயிக்கவீங்களா? யோசித்து பாருங்களா. அப்ப யாருக்குமே அதிகாரத்தை கொடுக்காத தேவன். அதான் சொன்னார், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நான் நினைச்சுவேன். அப்ப முதல்ல நமக்கு வியாதி குணமாவாத காரணம் என்ன? ஒவ்வொருவரும் உங்க இருதயத்தை, நான் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு தரேன், அழகான ஒரு வாய்ப்பு. யாருக்கிட்டமே நான் சொல்ல மாட்டேன். இந்த அம்மா போற முன்னாடி ஒரு பேப்பர் தருவாங்க, ஒரு பென்னும் தருவாங்க. உங்களுக்கு எழுத தெரியாதவங்க அவங்கள்ட்ட மனப்பாடமா சொல்லலாம். எப்படின்னா, நான் முதல் இடத்துல தேவ அன்புல நான் இருக்கிறேன்னா இல்ல இரண்டாவது இடத்துல அன்புல இருக்கிறேன், எந்த இடத்துல எதனால நான் வீழ்ந்து போய் கொண்டு இருக்கிறேன்? அவங்கள்ட்ட அதை எழுத தெரியாதவங்க சொல்லுங்க, எழுத தெரிஞ்சவங்க என்ன செய்யுங்க, பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் படிச்சு பார்க்கிறேன். செய்வீங்களா? நீங்க இன்னைக்கு உங்களை தெரிந்து கொள்ளுகிறது தேவன் அதான் சொல்றாரு. அப்பதான் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் மாறும்.
முதல்ல நம்ம மாறாம. ஒரு எக்ஸாம்பிள், இந்த அம்மா சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பானை வாங்கினாங்க. என்ன பானைன்னா சில்வர் பானை. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஓலை விழுந்து சப்பி சடைஞ்சு 2-3 இடத்துல என்ன விழுந்துட்டு, பள்ளம் விழுந்துட்டு, குண்டு விழுந்துட்டு. இனி இது அடுப்பில் வச்சா அடுப்பில் என்ன செய்யல, ஒழுங்காது, பேலன்ஸ் இல்லாமல் நிற்கல. அப்போ இதை யூஸ் பண்ணுவாங்களா, அவங்க பிரயோஜனப்படுத்துவாங்களா? அப்போ அதை என்ன செய்து அங்கே வேற ஒரு ஆள் வந்த உடனே, பாத்திரக்காரர் வந்த உடனே கொடுத்து மாற்றிட்டாங்க. இது போல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இதே போலதான் நாம் சீர்படாத இருக்கிற வேளையில் நம்மளை சீர்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சீர்பட்டோமானால் அதே அடுப்பில் இன்னொரு புதிய ஒரு பாத்திரமாக நம்மளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இல்லைன்னு வச்சுடுங்களேன், ஒதுக்கப்பட்டு தான் இருப்பீங்க. கொல்லப்புறத்தில் அந்த குளத்து பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? முதல்ல வாசிக்கும் போது குருடன் இருக்கிறான், அடுத்த யார் இருக்கிறான்? சப்பானி இருக்கிறான், அடுத்த யார் இருக்கிறான்? சூம்பின உறுப்புடையவன் இருக்கிறான், அடுத்த யார் இருக்கிறான்? பெரிய வியாதி உள்ளவன் இருக்கிறான். ஒவ்வொரு ஆளா இருப்பாங்க. ஆஸ்பத்திரி போற ஒவ்வொரு வியாதி உள்ளவங்க மாத்திரம் தான் இருப்பாங்களா? ஆள் அழகா கிடக்கு. எப்படிப்பட்டவங்க? அநேக பேர். பெரிய பெரிய வியாதியா இருந்தாலும் முதலான வியாதிகள், முடியாத வியாதி எல்லாம் அநேக வியாதி அந்த இடத்துல என்ன செய்தாங்க? அப்ப அந்த இடத்துல பெரிய கட்டில் எல்லாம் போட்டு சிலவங்களுக்கு படுக்க வச்சிருக்கிறாங்க, சிலவங்களை தரையில படுக்க வச்சிருக்கிறாங்க, சிலவங்களை எங்க படுக்க வச்சிருக்கிறாங்க? அந்த சில பிள்ளைகள் புத்திசாலி பிள்ளைகள், அம்மா நீ பென்ஷன் வாங்கினா இல்ல, எனக்கு ஒரு 500 ரூபா தருவியா? அந்த பென்ஷன் வாங்குற நேரம் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா, சில பிள்ளைகள் எல்லாம் அம்மா கூடிய ஸ்டைல பார்த்தீங்க, மா. அதே இது சில பிள்ளைகள் அந்த என்னது கிடைக்கிறத அந்த 500 ரூபாய்க்குள்ள ஒரு வஸ்திரமோ ஒரு பண்டமோ ஏதாவது ரீசார்ஜ் பண்றோம், ஏதோ ஒன்று தேவைக்கு அந்த அம்மா மா. அதுக்கப்புறம் எனக்கெல்லாம் சரி. இதே போலதான் அந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, குருடர்களா இருந்தாலும் சரிதான், குளத்தை அந்த ஓரத்துல போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்காக? குளம் கலக்குன உடனே நீ சாடிரு, சாடி உனக்கு கிளியர் ஆச்சுன்னா நீ வீட்டுக்கு வா. ஹல்லேலூயா. குளத்துல சாடி முதல்ல கலக்கும் தூதன் இறங்கி கலக்கும் போது நீ முதல்ல என்ன செய்யணுமா? சாடணும். அதனால என்ன செய்யறேன்? அந்த ஓரத்துல வச்சிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சாகுறதுக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் என்ன செய்ய மாட்டாங்க? நல்லா பார்க்க மாட்டாங்க. செத்த பிறகு பார்த்தியாள்னா மாசம் மாசம் ஆரம் வாங்கி போட்டியது என்ன, வருஷம் அவியலுக்கு படையில போட்டியது என்ன, இதுக்கடையில ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சிருவாவ. ஒரு சின்ன ஒரு போட்டோவை பைபிள்ல வச்சிருவாவ, சின்ன போட்டோவை பாக்கெட்ல வச்சிருவாவ. ஏன்? அது சாகுற முன்னாடி இருக்காது. அம்மான்னா உயிர். யாருக்கு அம்மான்னா? அதே இது உயிரோட இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கழிவு ஊத்தியது. இதே போல இங்கேயும் குருடன், சப்பானி, வயது முதிர்ந்தவெல்லாம் இருக்கும்போது பிள்ளைகள் சொல்றாங்க, அந்த ஓரத்துல உயிர் முதல்ல விழுந்து உன் சரீரம் சுகமாச்சுன்னா என்ன செய்? வீட்டுக்கு வா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்ம நிலைமை இப்படிதான். நம்ம நிலைமையும் இவன் செய்த அநியாயத்துக்கு சீக்கிரம் போக மாட்டானா? நம்ம உயிரை வாங்க இழுத்து கிடக்கு. பாஸ்டர் பிரேயர் பண்ணி சொல்லுங்க எப்போ போவான்னு. பாஸ்டர் நீங்க சொன்னா நடக்குன்னு சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. என்ன மாத்திரம் இல்லை, நிறைய ஊழியக்காரங்களை இப்படிதான் கூடுவாங்க. நீங்க சொன்னதை ஒரு நாள் கூட அவன் கேட்கல, அவன் என்னத்தை இழுத்துட்டு கிடக்கணும், சீக்கிரம் அனுப்பிடுங்க. இதுக்காகவே பிரேயர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, பிரேயர் எல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் தெரியுமா? நாள் குறிக்கணும். இந்த அம்மா அப்படிதான் சொன்னாங்க, இத்தனை மணிக்கு முன்னாடி போவலன்னா நீங்க நல்ல பாஸ்டரே கிடையாது.
நீ இவங்க இல்லை, உங்களை சொல்றேன். நிறைய ஊழியக்காரட்ட பண்ணு, எங்க அப்பா போவாரா போக மாட்டாரா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அவருக்கு கடைசியில் செத்த பிறகு அவருக்கு சொத்தெல்லாம் இது பேங்க் பேலன்ஸ் எல்லாம் யாருக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்குமா என் தம்பிக்கு போமா. இப்படியே நிறைய பேர் என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க. பில்லங்க மருமா வராதா? அப்ப இதே போலதான் இங்க குருடன் சப்பானி சுமனக்க எல்லாரும் இருந்து பிள்ளைகள் என்ன சொல்லி விடுறாங்க தெரியுமா? நீ கலக்கும் போது முதல்ல சாடிரு. இந்த எலெக்ஷன் நேரம் பார்த்து பாருங்க, 105 வயசு 100 வயசானவங்களை எல்லாம் தூக்கி அனுப்பிச்சுவாங்க. ஒருவேளை போற வழியில செத்து போயிருந்தா கூட வாட்டு போட்டவரை தான் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த நிலைமை வந்துடாம ஏதோ ரெக்கார்டை முறியடிக்கிற மாதிரி ஜனநாயக கடமை ஆத்தல். அது எப்படி தெரியுமா? தேவனுடைய நாமத்தை என்ன செய்றாங்க, வீதியில நீங்க கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இப்போ நீங்க ஓட்டு போட்டாச்சு, இனி உங்க பேச்ச அவர் கேட்பாரா? சொல்லுங்களேன். பின்ன உங்களுக்கு தான் எல்லாமே. இனி கார்பரேட் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுமா இல்லை நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோமா? ஆக மொத்தத்துக்கு இந்தியாவில் இப்போ பாருங்க, நீங்க யூஸ் பண்ணியதுக்கு 3% 4% வேரி, 15% வேரி. ஆனா கழுத்தில் போடுறோம் இல்லை வைர நெக்லஸ், இதுக்கு வரி இல்லை, 2%. நீங்க வைர நெக்லஸ் வாங்க முடியுமா? அப்ப வாங்குறது யாரு? வசதி உள்ளவன். அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன். வசதி உள்ளவன் ஆஸ்பத்திரியில பணம் கொடுத்து என்ன செய்வான், ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். வசதி இல்லாதவன் சொல்லுங்களா, வசதி இல்லாதவன். அப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் தான் எங்க என்ன வச்சிருக்கிறாரு? வேலை ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறது யாரு? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கிற டாக்டர். அப்ப யோசித்து பாருங்க, அங்க ஃப்ரீ, இங்க பணம், ஒரே டாக்டர். அப்ப எங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும் சொல்லுங்க, எங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும்? அப்ப மனுஷன் புரிஞ்சுடானா? இதுக்கிடையில உங்களுக்கு 5 லட்சம் காப்பீடு எங்க அம்மா வாங்கி வச்சிருக்கிறாங்க. நானும் எப்ப அக்கௌண்ட்ல வரேன்னு பார்க்க வரமாட்டேங்குது. வராதா? இந்த அம்மா 20 லட்சம் ரூபா வச்சிருக்கிறாங்க, அவங்க மகளுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு. வருமா வராதா? அக்கௌண்ட்ல பணம் வராது, வச்சு பிரயோஜனம் இல்லை. புரியுதா? எத்தனை பேர் வாங்கி வச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. இப்படிதான் அந்த காலத்துல என்ன செய்தாங்க, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சிருந்தாங்க. ஆனா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அப்ப கலக்கிற தூதர்கள் அங்க இறங்குறாங்க பாருங்க. அடுத்தது 4வது வசனத்துல சொல்றாரு, ஏனெனில் சில சமயங்களில் அப்ப இங்க பாருங்க, நீங்க 5 லட்சம் ரூபாய்க்குள்ள காப்பீடு அவங்க சொல்லுவாங்க. நான் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கேன்? இப்ப அவங்கள்ட்ட சொன்னா நான் இல்லை வைக்கல, காப்பீடும் வைக்கல, ஒன்றும் வைக்கலன்னு. வச்சவங்கள்ட்ட கேட்குறேன், எத்தனை பேர் வச்சிங்க? நீங்க எனக்கு தெரியாது, வீட்டில் பர்ஸ் உள்ள இருந்தா எனக்கு தெரியாது, புரியுதா? ஆனா வச்சவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த காப்பீடு கார்டை காட்டின உடனே உங்களை ஹாஸ்பிட்டல்ல மெடிசன் தந்துருவாங்களா? என்ன அதுக்கடுத்து ஓட விடுவான். அதுக்கு வேற உயிரோட பிடிச்சிட்டு என்ன செய்யணும், உயிரை பிடிச்சிட்டு ஓடணும். அவன் அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை மத்திய மேல சனிக்கிழமையில பைத்தியம்னு வச்சிடுங்களேன். திங்கக்கிழமை 10 மணி வரைக்கும் தான் வருவான். அது வரை உயிர் தாங்குமா? தாங்காது. அப்ப சில சமயத்துல இது என்ன செய்யல, நமக்கு கை கொடுக்கல. அவன் சொல்லிட்டான், ஏழை எளிய மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு. போனாதான் தெரியும் ஒரிஜினல் காப்பீடா டூப்ளிகேட் காப்பீடான்னு.
ஏன்னா ஒரு நாள் நான் போய் அனுபவப்பட்டேன், எனக்காக இல்லை, இன்னொரு ஆளுக்காக போனேன். அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரு டீ தண்ணி கூட குடிக்க விடாம நினைச்சு தராங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அழைச்சாங்க. அப்போதான் தெரியுது இந்த காப்பீடு இல்லாமல் இருந்தால் வியாதி நினைச்சது இருக்காது, வந்திருக்காது. ஹல்லேலூயா. இது இருக்கிறதுனால தானே வந்து. அப்ப இங்க இந்த குளம் இருந்ததுனால தான் சுத்தி என்ன செய்தாங்க, நல்லா புரிஞ்சுடுங்க. குளம் இருந்ததுனால தான் வியாதிஸ்தர்கள் வந்து இருந்தாங்க. குளமே இல்லைன்னு வச்சுடுங்க, அங்க வந்திருப்பாங்களா? அப்ப நம்ம குளம் அங்க தேவனால் உருவாக்கப்படுகிறது, தேவன் அதை நிறைவேற்றுகிறார். என் பிள்ளைகள் காசு இல்லாதவங்க, பிள்ளை குடும்பம் இல்லாதவங்க வந்து சுகமடையட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு பிள்ளை குட்டி இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம். என் புருஷன் இப்பதான் வந்தாரு, என்னை நீங்க கூப்பிட்ட உடனே நான் பிரேயருக்கு வரணுமா? ஆமா வரணும். வரலன்னு வச்சுடுங்களேன், அடுத்ததோட அவர் இருக்காரா இருக்க மாட்டாரான்னு எனக்கு புரியுதா? இருக்காரா இல்லையான்னு நமக்கு நினைச்சது தெரியாது, எதுவுமே நமக்கு நினைச்சாது. உங்க வீட்டுக்காரருடைய மரணம் எப்பன்னு சொல்லி எத்தனை பேர் கணிச்சு வச்சிருக்கிறீங்க? பிள்ளைகளுடைய மரணம் எத்தனை பேர் கணிச்சு, உங்க மரணத்தை எத்தனை பேர் கணிச்சு வச்சிருக்கிறீங்க? எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் வராது. வந்த பிறகு என்ன செய்ய முடியும்? வந்த பிறகு வந்தவங்களுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, கூட இன்னொரு ஆளுக்கு பிரச்சனை. யாருக்கு சொல்லுங்களேன்? வந்த பிறகு யாருக்கு பிரச்சனை? கூட யார் இருக்கிறா? அம்மாவா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கிறான். அவங்களுக்கு என்னது பிரச்சனை? யோசித்து பாருங்க. அப்ப இதுதான் இந்த உலகம். தேவனுக்கு முன்கூட்டி நன்றாவே தெரியும். அதனால்தான் நீங்க இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற, இப்படிப்பட்ட ஏழை குடும்பத்து ஒவ்வொருவரும், பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும், தலைவர்களா இருந்தாலும் சரி, தேவ ஆலயத்தில் வந்து முன்னாடி வந்து ஜெபிக்கும் போது முதல்ல ஒரு தூதன் இறங்கும். இங்க எத்தனை மணிக்கு ஆராதனை? 9 மணிக்குன்னா 8:59 ஒரு தூதன் இறங்கும். அந்த தூதனை நீங்க என்ன செய்யணும்? பார்த்து அவன் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு மேன்மை கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. இப்ப வேற ஒன்றும் வேண்டாமே, காப்பீடை கொண்டு நேர போய் நான் இப்படி ஸ்டாலின் காப்பீடு, மோடி காப்பீடு வச்சிருக்கிறேன், இதை கொண்டு எனக்கு கிளியர் பண்ணிட்டு எனக்கு மருந்து தாங்கன்னு சொன்னா உடனே தந்துடுவாங்களா? அப்போ அவங்க என்ன செய்வாங்க? சுற்றி விடுவாங்க. முதல்ல ஒரு ஆளை போய் பார்க்க சொல்லுவாங்க, ரெண்டாவது ஒரு ஆளை பார்க்க சொல்லுவாங்க, மூணாவது ஒரு ஆளை பார்க்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் மேலே போயிட்டு அடுத்து வந்தாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காப்பீடு சக்சஸ் ஆகும். அப்போ வரலன்னு வச்சுடுங்களேன், மறுபடியும் என்ன செய்யணும்? முதல்ல என்ன பாடம்? இதே போல தேவ சமூகத்தில் வரும்போது எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு ஆராதனைனா 8:59 ஒரு தூதன் என்ன செய்வான்? உங்களுடைய நீங்க யாரு, என்ன பேர், எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, என்னென்ன தேவை என்பதை அவன் லிஸ்ட் எடுத்துட்டு அவன் பாட்டு என்ன செய்திருவான்? பேரும் ஆராதனை செய்யறதுக்கு தூதன் இறங்கும், வார்த்தைகளை கொடுக்கிற தூதன் இறங்கும், விடுதலை கொடுக்கிற தூதன் இறங்கும், அற்புதங்களை செய்கிற தூதர்கள் இறங்குவாங்க. ஹல்லேலூயா. பிசாசுகளை துரத்துகிற தூதர்கள் இறங்குவாங்க. இங்க குளத்தை கலக்கிற தூதன் தான் இறங்குனாங்க. ஹல்லேலூயா. இங்க யார் இறங்குறா? குளத்தை. அப்ப எல்லா தூதர்களும் அங்க என்ன செய்யல? இறங்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இங்க யார் இறங்குறா? குளத்தை கலக்கிற தூதர்கள் இறங்கி தண்ணீரை கலக்கிற பின்பு யார் முந்தி அதில் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியும் குணமாகும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் இறங்கியாச்சு. முன்னாடி முதல்ல வந்து நம்ம இருக்கும்போது, நான் அதனால தான் சொல்றது, தயவு செய்து கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது லேட்டாக போங்க. சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, ரிட்டர்ன் வந்துடுங்க. அடுத்தது பாருங்க, இறந்த வீட்டுக்காக இருந்தாலும் லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போனாலும் லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே போகும்போது நேரமாக வரணும். மருத்துவமனை போகும்போது டைமுக்கு 10 மணி வர சொன்னால் 8:30 மணிக்கே போய் இருக்கணும். அப்படித்தானே? அப்படித்தானே? ஆமாம். மருத்துவமனை மாத்திரம் நேரமாக போனோம், ஆலயத்துக்கு லேட்டாக போகணும். அல்ல இல்லையா?
ஆலயத்து எப்போ போனோம்? லேட்டாக போனோம். அப்போதான் அவங்க வந்தவன் கலக்கிட்டு போயிடுவான். முதல்ல வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிடுவான். அல்லேலூயா. நமக்கு யான் தெரியுமா ஆசீர்வாதம் கிடைக்கல. நம்ம தேவ ஆலயத்துக்கு வருவதற்கு முந்தி அடித்து கொண்டு வருவதற்கு பிரயாசப்படல. அல்லேலூயா. எனக்கு யான் தெரியுமா எசப்பான் எந்த கஷ்டமா இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தந்திருக்கிறாரு. அவருடைய பணியை முந்தி அடித்து செய்ய ஆசைப்படு. அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க கையெழுத்து சொல்லுங்களா? அப்போ இத்தனை ஆத்மாவை கைவழங்காத்தது. அப்ப யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஆத்மா இருக்கிறவரை குளத்தை சுத்தி சுத்தி என்னதான் இருக்கும்? குளத்தங்கரையில சுத்தி சுத்தி என்னதான் இருக்கும்? குருடன சப்பானி சூமனை கைவிடவனும் எல்லாரும் அதில் தான் இருப்பீங்க. உங்களை ஒரு நாளும் உங்களுக்கு என்ன கிடைக்காது. கேட்டான் 5வது வசனத்துல சொன்னவன் பாருங்க, 38 வருடமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். நம்மளாம் இப்ப எத்தனை வருஷமா இருக்கிறோம்? இந்த ஊழியத்துல வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இல்ல நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? பல்ஸ் திடீர்னு கூடுது, திடீர்னு குறையுது. அல்லேலூயா. அப்ப நான் ஆவிக்குள்ள இருக்கிறேன்னு பார்த்தா, முந்தானத்து வியாழக்கிழமை என்ன பண்ணாங்கன்னா, எங்க அம்மா வந்து புட்டாவிக்கல, புரியுதா? அப்ப அங்க என்ன ஆச்சுன்னா, ஆவி வந்துட்டே இருக்கு. ஒரு சைடு துண்டு நல்லா வெந்திருக்கு, அதுக்கு மேல உள்ள என்ன செய்யல தேவையில்லை. நான் என்ன சொன்னேன்? ஒரு சைடு வேலை. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? எங்க அம்மா சொல்லுங்களேன் சத்தமா. இல்ல எங்க அம்மா புட்டு அவிக்கல, அதனால ஆவி என்ன செய்யல, வரல. ஒரு சைடு வந்தது. எப்படி? முந்தின நாளாச்சு ஆவியில் உள்ள ஒரு சைடு வந்தது. அப்போ ஒரு நாள் ஜபிக்கும் போது ஆவி உள்ள வருது, மறுநாள் ஜபிக்காத்தோட ஆவி என்ன செய்ய போகுது? ஆவி இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு நாள் ஜபித்துட்டு ஒரு வாரம் ஜபிக்காம இருந்தா ஆவி கூட இருக்குமா? ஏதாவது பரவாயில்ல. ஒரு அம்மா புட்டை வச்சாச்சுன்னா அந்த நேரம் சூடா தின்னா உண்டு, அடுத்த பிற தின்னா தொண்டையில விற்கும். உலக்கை வச்சா இடிச்சு கீழே இறக்கும். புரியுதா? அப்ப யோசித்து பாருங்க, ஆவி எப்ப வருது நமக்கு? அபிஷேகத்தில் இறங்கி ஜபிக்கும் போதுதான் அந்த ஆவி வேலைப்படுகிறது. இல்லைன்னு வச்சிடுங்களேன், நமக்குள்ளால அந்த ஆவி பலப்படாது. இங்கேயும் அப்படிதான். அவன் 38 வருஷமா அதே குளத்துல தான் இருந்திருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் இந்த சபையில பல வருஷமா இருந்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 2 வருஷம், நான் இத்தனை வருஷம் ஆச்சு. நான் நினைச்சிருக்கிறேன், கடவுள்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன். 2 வருஷத்துக்கு மேல, ஹல்லேலூயா, 2 வருஷத்துக்கு மேல யார் யாரு கிறிஸ்துவனுடைய அந்த ஐக்கியத்தில் இணைஞ்சி அவருடைய அன்பில் நிற்காதவங்களெல்லாம் என்ன செய்திருங்க? குளத்தை விட்டு வெளியே தள்ளிருங்க. இல்லைன்னா குளம் நாரி பேர். ஆமா, அவங்க தெரிஞ்சது போல 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேல பாருங்க, எனக்கெல்லாம் தெரியும். ஆனா ஒண்ணு என்ன செய்யாது, தெரியாது. தெரியாத போல கேட்டா எனக்கு எல்லாம் இயேசுப்பா வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு ஆளையா கூட்டம் முடிஞ்சவரை கேட்டு பாருங்க, நீங்க எத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கு? பல வருஷங்கள். அதே போல இந்த சகோதரர் சொல்ல, நான் 38 ஆண்டுகளா இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க தான் கூட்டத்துக்கு என்ன செய்றாங்க, பாடு அனுபவிக்கிறவங்க தான் கூட்டத்துக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று. இப்போ வேற ஒன்று வேண்டாமே, பக்கத்தில் கூப்பிட்டு கேளுங்களேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் கடவுள் பணத்தை தந்து சமாதானத்தை தந்து எல்லாமே தந்தா நீங்கள் கூட்டத்துக்கு வருவீங்களான்னு கேட்டு பாருங்களா. சொல்லுங்களா. அப்ப வரமாட்டீங்க, அப்படித்தானே? அப்ப இந்த வியாதி இருக்கிறதுனால, பிரச்சனை இருக்கிறதுனால தான், பாடு இருக்கிறதுனால தான், அதனால தான் வருவேன்னு சொன்னனால தான் ஓட்டு போட போனோம். ஆமா, நமக்கு இதோட அதுதான் முக்கியம். புரியுதா? ஜனநாயகத்தை நம்ம ஆத்தி கமத்தி வச்சாச்சு கப்பல்லாம்.
ஏன்னா 5 வருஷம் அவன் தான் பழைய ஆளு. சரியா? அப்ப யோசித்து பாருங்க, நம்ம வருவோம்னு வாதம் சொல்ல, ஆனா நினைச்சாது வராது. இங்கேயும் நம்ம 5 வருஷம் 10 வருஷம் வருவாங்க, வந்து இருப்பாங்க, அழகா இருந்து எல்லாத்தையும் கேட்பாங்க. பரவாயில்ல, அழகா பாஸ்டர் செய்தி கொடுக்குறாருல்ல. ஆனா நம்ம அதை என்ன செய்ய மாட்டோம், அதை புரிந்து அதன் வழியை நாம் பின்பற்றி நடக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில இடங்கள்ல சபைக்கு போறது திருவிழாக்கு, கோயிலுக்கு கூட்டத்துக்கு போறது இல்ல, திருவிழாக்கு போற மாதிரி ஸ்நாக்ஸ். சிலவங்க கூட்டத்துக்கு போவாங்க, அதை நம்ம கூட்டத்துக்கு எல்லாம் வரும்போது ஸ்நாக்ஸ் வராது, பிறகு நானே பிடிங்கி தின்றுவேன். சில பெரிய கூட்டத்தில் போகும்போதெல்லாம் பாருங்க, காலையில் ஃப்ளாஸ்கில் டீ, இன்னொரு ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி, அடுத்தது என்னது பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ், அடுத்தது மத்தியானம் அங்கே சோறு கிடைக்காதுன்னு வச்சுருங்களேன், கஞ்சி தான்னா வீட்டிலேருந்து சமையல் பண்ணி நீட்டாக எல்லாம் கொண்டு போய் அந்த நாள் அவங்க ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போகிறது கிடையாது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகல, ஒரு பிக்னிக் போகிறது போல. அங்கே போய் ஊழியக்காரனும் கண்டுக்க மாட்டான், யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க போவாங்க, அவங்க பாட்டு ஒரு மூலையில் போய் இருந்து இங்கேயாவது 4 முகத்துக்கு கரெக்டாக தெரியும். அங்கே அப்படி இல்லை. 10,000 பேர் வரும்போது ஊழியக்காரனுக்கு 10,000 பேரும் தெரியுமா, 1,00,000 பேர் வரும்போது 1,00,000 பேரும் தெரியுமா. அந்த இடத்துல அந்த 1,00,000த்துக்குள்ளால ஜெசிமா என்னச்சான்னு யாருக்கா தெரியுமா, இல்லை பெருசிப்பா பைபிளை நோண்டியான்னு யாருக்கா தெரியுமா, இன்னும் பெருசியா திரும்பி பார்க்கான்னு யாருக்கா தெரியுமா. இது 4 இருக்கனால தெரியுது, புரியுதா? இதே 40,000 பிள்ளைகள் வந்தானே தெரியுமா, தெரியாது, புரியுதா? அப்ப அந்த கேப்ல பெற்றோர் நினைச்சாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு வாயில ஒரு ஸ்நாக்ஸ் தூக்கி போடுவாங்க, அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குதுமா, உடனே ஒரு பிஸ்கெட்டும் ஒரு சாயம். இந்த கேப்ல அந்த அம்மா அங்கேயும் பார்க்கும், பாஸ்டர் பாய்க்காரா பாய்க்கலையா, வாயில ஒன்று போட்டுட்டு தொண்டையில விற்கிறாம. இது கடையில 12மா பசிக்குதுமா, இவர் விட நிப்பாட்ட போறது இல்லம்மா, எனக்கு வா வா நாங்கள் நேர தண்ணி குடிக்க மாதிரி போவோம், நீ பேகை எடுத்துட்டு வந்துட்டா போதும். நேரம் அங்கே போய் நினைச்சுவாங்க, சாப்பிட்டுட்டு இங்கே வந்து. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் தான் நடக்குது. விடுதலைக்காக அவங்க நினைச்சல, ஒரு டைம் பாஸ். அன்னைக்கு சண்டே நினைச்சேன் மீட்டிங் அட்டன் பண்ணேன். சிலவங்க மீட்டிங் முடிச்சோட நேரம் எங்க போங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பிக்னிக் போயிடுவாங்க, அந்த ஆளை கொலை கொண்டு போயிடும், புரியுதா? இதே போல இங்கேயும் பாருங்க, இவங்க எல்லாம் எத்தனை ஆண்டுகள் பிரேயருக்கு வந்தாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் திக்கி தான் வாசிப்பாங்க, எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் இவங்க நினைச்சாங்க அந்த பைபிளை புரட்டுறதுலே குறியா இருப்பாங்க. எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் பைபிளை திறந்து வச்சுட்டு ஒரு உறக்கத்தை போடுவோம். சரியா? இது நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இவங்களுக்கிட்ட இருக்கிற அந்த குறைகள் வியாதிகள் என்ன செய்யாது, மாறாது. அல்லேலூயா. ஏன் மாறாதுன்னா, இவங்க வந்ததோட சரி, இருக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் எல்லாம் என்னது ஸ்நாக்ஸுக்கு மேலேயும் அப்படியே லைட்டாக திரும்பி பார்ப்பேன். நமக்கு வேண்டப்பட்ட வந்தாங்களா, தண்ணி குடிக்க வெளியே போவாங்க, அதுக்கப்புறம் அங்கே ஸ்டே போட்டுருவாங்க. இது நான் நிறைய சபைகளை பார்க்கறதுனால சொல்கிறேன். நமக்கு பிரச்சனை இல்லை, இருக்கிறது 4. அதனால் இந்த கண்ணை விட்டு அடிச்சு அதாவது தப்பாது. அதனால தான் நான் கடவுள்கிட்ட நிறைய தடவை காய்க்குது, 2 வருஷத்துக்கு மேலே நிற்கக்கூடாது ஏசப்பா இங்கே. அப்புறம் வேற போட்டு அடுத்ததுக்கும் என்ன செய்யறோம், வேற போட்டு அடுத்த செடியை கெடுக்க வச்சிடும். அல்லையா? இங்க அப்படிதான். நீ அங்க போனா இல்ல கேட்பாங்க, நீ அங்க போனா இல்ல, உனக்கு ஏதாவது சுகம் கிடைச்சதா? எங்க 38 ஆண்டா நான் அங்கதான் இருக்கேன், எனக்கு ஒரு சுகத்தை காணல. இந்த மத்தியில் நான் 8 வருஷமா ஏசு வாழ்கிற விழியத்துல தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு சுகத்தை
காணல. உடனே மருமக கேட்பா, ஆமாம் மாமி, நானும் 3 வருஷமாக வாரேன், ஒரே விண்ணப்பத்தை வச்சிட்டு இருக்கிறேன், மனம் திரும்பவே. ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை அங்கே நிச்சயம் இல்லை, செய்யல. காரணம், அவன் வரும்போது, எவன் அந்த தூதன் இறங்கும் போது நாம் அந்த இடத்திலே ஆயத்தமாகவில்லை. அல்லேலூயா. நாம் வார்த்தையிலே ஆயத்தமாகவில்லை, சத்தியத்திலே ஆயத்தமாகவில்லை. கேட்கிறோம், நல்லா போகுது, இங்க வயத்திலே நல்லா போகுது, தின்னு பிள்ளை நல்லா தின்னு, என்ன பட்டினி போட்டு நீ என்ன செய், நல்லா தின்னு. ஏமா நான் போயிட்டு வரேன்னா, எங்க தண்ணி குடிக்கிறது இல்லை, பேக் நிறைய பேர் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பேகை சபைக்கு கொண்டு வர மாட்டாங்க, வெளியே வச்சுருப்பாங்க. அங்கே தான் பார்த்தா தெரியும், சில நேரத்தில் இனிப்பு கொண்டு வந்தால் எறும்பு வரும், கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இப்போ எல்லாம் நம்ம சபையில் ரொம்ப குறைவு, இல்லைன்னா ஓப்பனாகவே டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை என்னது ஓப்பன் பண்ணுது, முட்டை பப்ஸ் ஓப்பன் பண்ணுது. நமக்கே பார்த்த உடனே தண்ணி வருது. யோசித்து பாருங்க, இவங்க விடுதலை கிடைக்கணும்னு வரல, அங்க தின்ன முடியாதனால இங்க கொண்டு வந்து என்ன செய்யறாங்க. ஸ்கூலுக்கு கொண்டு போனா கொதி விழுந்துருமா, ஆனா இங்க வந்தா உதா, ஏன்னா ஏசு இருக்கிறார்ல, அவர் கொதியை மாத்திடுறாரு. ஒரு அம்மா அன்னைக்கு சொல்றாங்க, ஏம்மா சிக்கன் சர்ச்சைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களே, பரவாயில்லையா, கொதி விழாதான்னு கேட்டேன். எங்க பாஸ்டர், ஸ்கூலுக்கு கொண்டு போனால் மீன் கொண்டு பொறிச்சு மீன் கொடுத்து விட மாட்டேன், முட்டை கொடுத்து விட மாட்டேன், வெறும் சம்மந்தியம் ரசமும் தான் 1 வாரம் ஃபுல்லாக கொடுத்து விடுவேன். காரணம், என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் பொறிச்செல்லாம் கொடுத்து விட்டாச்சுன்னா அது என்ன செஞ்சிடும், கொதி விழுந்துடும். ஆனால் தேவாலயத்துக்கு வரும்போது ஒன்றும் விழாது, அங்கே இயேசு இருக்கிறார் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அதனால இங்கே கொண்டு வந்து பக்கத்தில் இருக்க வச்சு, இங்கேயும் அதே போலதான். இவர் 38 ஆண்டு அவர் மாறாம இருக்கிறார். காரணம், நம்ம இன்னைக்கு பக்கத்தில் கூட்டம் முடிஞ்சவரை கேளுங்க, நீங்க இத்தனை வருஷம் ஆகி இருக்கிறீங்க, ஒரு நாளாவது நீங்க மனம் திரும்புறீங்கன்னு கேட்டு பாருங்க. அப்ப எப்படி இந்த குளத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. அப்ப எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பிரேயர் நேரத்தில் முட்டு போட சொன்ன போட மாட்டோம். பிரேயர் இல்லாத நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், இந்த உலகத்தில் செய்கிறோம். அதுதான் அவர் செய்கிறார். யாரு? 38 ஆண்டுகளா பெரும் பாடோடு இருந்த அந்த மகனை பார்த்த உடனே கர்த்தருக்கு என்ன செய்யுது, இறக்கம் வருது. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கல. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்க, என்னுடைய முழங்கால் நின்று ஜெபிக்கிற ஜெபத்தினால தான் நான் என்ன செய்யறேன், ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு, என் பிள்ளை நல்ல அடப்பாவி. நீ ஆசீர்வாதத்தை அப்படி வாங்கல, நீ வாங்குறது எப்படி வாங்குறான்? பல ஆண்டுகள ஆலயத்துக்கு வரதை பார்த்து கர்த்தர் இறக்கப்பட்டு என்ன செய்கிறாரு, ஓட்டு இல்லைன்னா அது தூசித்து நடக்குமேன்னு சொல்லி விடுதலை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வெளியே போய் செய்யறோம், யான் ஜபத்தினால்தான். அப்ப ஏன் உங்க ஜபத்தினால பக்கத்துல உள்ள உங்க பிள்ளைய அடுத்தது தூக்கி நிறுத்த முடியல? ஒரு பிள்ளைய நிப்பாட்டி வச்சுட்டீங்க, ஓகே, இப்ப சாடம். அடுத்த பிள்ளை ஏன் நிப்பாட்ட முடியல? காரணம், உங்க ஜபம் இல்லை, தேவன் தெரிந்து கொண்டப்பட்டது. ஹல்லேலூயா. அதாவது தாவீதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அங்க இன்னும் பல சகோதரர்கள் அங்க என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப தகப்பனார் தாயுடைய ஜபத்தினால தாவீது தெரிந்து கொள்ளப்படவில்லை. அவர்கள் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இருந்ததினால் தேவன் ஒரு பிள்ளையை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தான் சொல்றேன், உங்க ஜபத்தினால நீங்க நிக்கிறீங்கன்னு சொன்னா அது தவறான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னாலதான் என் பிள்ளை வளர்றான், என்னாலதான் என் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, என்னாலதான் நான் சொன்னா ஒன்னே ஒன்று புரிஞ்சிடுங்க. 1 மாசம் நீங்க எங்கேயாவது போய் பாருங்க, அந்த 1 மாசமும் உங்க வீடு நீட்டா நடந்துட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னட்ட ஒரு சகோதரர் சொன்னாங்க, பாஸ்டர்
நான் என்னைக்காவது ஒரு நாள் வருவேன், நீங்க உங்க பாட்டு கூட்டத்தை நடத்துங்க. அடப்பாவி, நீங்க இல்லாட்டாலும் சரி, நான் இல்லாட்டாலும் சரி, இந்த இடத்துல ஆராதனை நடத்துகிற தேவன் அந்த வேளையில் ஆராதனை செய்து முடிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப அங்க கலக்கிற தூதர்கள் நான் இல்லை, கலக்கிறவன் நான் அல்ல, அங்க தேவாவியானுடைய வேலைக்காரர்கள். அல்லேலூயா. இயேசு வாழ்கிற இந்த ஊழியத்தை நடத்துகிறது நான் அல்ல. யாரு? தேவ ஆவியானவர், தேவ சாயலில் உள்ளவர், அவருடைய வேலைக்காரர்கள் இதை நடத்துகிறார்கள், இதை பலப்படுத்துகிறார்கள், இதை காத்துக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் பாருங்க, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் இப்படிதான் அங்க வருது. நம்மளாம் நினைச்சோம் பல ஆண்டுகளா போவோம், போய் எந்த இடத்த பிடிச்சோமோ அந்த இடத்துல போயிருப்போம். காலையும் என்ன செய்வோம், நீளமா நீட்டி வைத்து வச்சிருப்போம். வைத்து வச்சுட்டு அதை எப்படி தெரியுமா, நம்ம சபையில் ஏன் தெரியுமா பெஞ்சு போடாதது? போற உங்க தலை அடுத்தவங்க தலைக்கு, உங்க காலை அடுத்தவங்க தலைக்கு மேலே இருக்கும். இன்னும் பெரிய பெரிய சபைகள் அப்படிதான் நடக்கும். புரியுதா? சிந்திச்சு பாருங்க. அதை வாங்கி மாற்றி எங்க சவுண்டு சிந்திச்சு பாருங்க. அந்த காலை நம்ம என்ன செய்யறோம், மடக்கி வைக்க மாட்டோம், நீட்டி நிமித்து வச்சிருக்கோம். கேட்டா வலிக்குது பாஸ்டர். ஆனா ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொல்லுவாரு, நீட்டு காலை வலிக்குதுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நானும் அப்படிதான். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 2 மாசத்துக்கு முன்னாடி இடுப்புல ஒரு பிடி பிடிச்சிட்டு எல்லாரும் சொன்னாங்களே, சொல்லி விட்டாங்களேன்னு சொல்லி வைத்தியரை பார்க்க போனேன். காலை நீட்டு. நான் சொன்னேன் வலிக்குது. வலிக்கதான் செய்ய, நீட்டு. மேலே யாரும் ஒத்த சவுட்டு, நல்ல வேலை உடஞ்சி பார்த்து. அப்படியும் வலி தீரலை, கொஞ்சம் கூட தான் வலி. புரியுது அவங்களுக்கு? ஆனா இயேசு தொட்டா அங்க வலி இருக்காது. இயேசு சொங்க கொடுத்த அங்க கஷ்டம் இருக்காது. நம்ம கஷ்டப்படக்குன்னே நம்ம இருக்கிறோம். விடுதலை கிடைக்கணும்னு நம்ம என்ன செய்யல, இருக்கல. நம்ம தேவாலயத்துக்கு வர்றது விடுதலைக்காக. ஆனா நம்ம என்ன விடுதலைக்காக தேவாலயத்துக்கு போறோம்? வியாதினப்படுத்துறதுக்கு தேவாலயத்துக்கு போவோம். கறக்குனதுனால ஒரு நோட்டு கிழிஞ்சு. புரியுதா? நம்ம இதை வேதனைப்படுத்துறதுக்காக தான் அங்க போறோமே தவிர, பார்க்கிற இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் தெரியுமா, தெரியாதனமா நான் இந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன். இது 1000 பேர் 2000 பேர் 50,000 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல போனா என்ன மாத்திரம் அவர் கண்டுபிடிப்பாரா? சொல்லுங்க. அப்ப என்ன மாத்திரம் அவர் கண்டுபிடிப்பாரா? அங்க என்ன நடந்தாலும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிச்ச முடியாது. நான் நோட்டை இப்படி கறக்கலாம், என்ன வேணும் செய்யலாம், தெரியுமா? தெரியாது. இங்க தெரியும். ஏன்னா இருக்கிறது எத்தனை, 2 பிள்ளைகளும், பிள்ளைகளுக்கு 2 அம்மாவும். அதனால தான் நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன், இந்த பெதஸ்தா குளத்துல நிறைய வியாதிசர் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அவர் கேட்கிறாரு, நான் உனக்கு சுகத்தை தரட்டா? நீ பல ஆண்டுகளா என்ன செய்யறாரு, வியாதியா இருக்கிறாயேன்னு கேட்ட உடனே தான் அழகா நேர 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:8. அவர்கள் எங்க, யாருக்கு? இங்க வாராங்க இல்ல, இங்க வாராங்க இல்ல. நான் சொல்றேன், இந்த திருவசனத்துக்கு இவங்க கீழ்படுறாங்களா? கீழ்படின்னு சொல்றவங்க கை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாத்தீங்களா, இவங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம வசனத்தை கொடுத்தாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க. வாசிங்க. இவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறி போகிறார்கள். இவர்கள் எதற்கு? இடத்தை அடைக்கிறதுக்காகவே இவங்க என்ன செய்யப்பட்டாங்க, பிசாசினால் நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்.
இப்போ சில சபைகள் எல்லாம் 10,000 பேர் போகிறாங்கன்னு வச்சுடுங்க. 10,000 பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கூட்டிகிட்டு போகிற பிள்ளைகள் இப்போ வேற ஒன்றும் வேண்டாம். நம்ம சபையில் இருக்கிற 2 பிள்ளைகள், இருக்கிறது 2 அம்மா. இந்த 2 அம்மாவை பிள்ளைகிட்ட பார்த்து கேளுங்களேன், உங்கள் விருப்பத்துக்கு தான் நீங்கள் ஆவிக்குரிய கூட்டத்துக்கு வந்தியலா இல்லை கட்டாயப்படுத்தினோட வந்தியலான்னு கேட்டு பாருங்க. பிள்ளைகிட்ட அது சொல்லும், நான் கொஞ்சம் வளரட்டு, என்ன ஹாஸ்டலோட அதுக்கப்புறம் எல்லாம் இருக்கு. அடுத்த சொல்லலாம், நான் வளர்றது முன்னாடி வர எனக்கு அம்மா என்னை இழுத்துட்டு வருவா, நான் வளர்ந்த பிறகு எப்படி வருவான்னு பார்க்கணும். நான் என் இந்த கூட்டத்துக்கே வரமாட்டேனே. நான் ஏன் தெரியுமா உங்கள்கிட்ட சொல்றேன், நம்ம இதுக்காகவே என்ன செய்கிறோம், அமைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசினால நம்ம என்ன செய்திருக்கிறோம், அமைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படிதான் வசனத்தை கேட்டாலும் நம்ம என்ன செய்ய போறதில்லை, மனம் திரும்ப போவதில்லை. காரணம், அவன் 38 ஆண்டா இருக்கிறான்னா நம்ம ஒவ்வொரு வயசுந்தான் நமக்கு வியாதி. ஹல்லேலூயா. நம்ம இப்போ 35 வயசா இருக்கிறோம்னா 35 வயசும் வியாதியில தான் இருக்கிறோம். 48 வயசா இருக்கிறோம், 48 வயசும் வியாதியா தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம கீழ்ப்படியல்ல. ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியல்ல. நான் தேவனை கீழ்ப்படிந்தவன், தேவனுடைய சத்தியத்தில் நிலைச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல கையை வச்சு சத்தமாக சொல்லுங்க. அப்போ பாத்தீங்களா, அப்ப இவங்க எல்லாமே என்னது, கீழ்ப்படியாதவர்கள். இவர்கள் இதற்காகவே என்ன செய்யப்பட்டார்கள், நியமிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரன் வேதனைப்படக்கூடாது. யார் வேதனைப்படக்கூடாது, ஊழியக்காரன் வேதனைப்படக்கூடாது. அதனால போய் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வோம். நான் ஒரு சபைக்கு இந்த வாரம் புதன்கிழமை எங்கேயோ வெளியூர் போயிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கிறேன். நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். ஒரு சபையில் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கு. நான் ஊழியக்காரரை குறை சொல்ல மாட்டேன். அவர் என்ன செய்கிறார், மைக் இப்படி வச்சுட்டு கை தட்டி, சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா என்ற பாட்டை பாடி அவர் ஒத்தை கை தட்டிட்டே இருக்கிறார். ஆனா இதுக்காக நியமிக்கப்பட்ட நீங்கள் அவர் பாடுறது பார்த்து இறக்கப்பட்டு கொஞ்சம் கூட என்ன செய்யல, வாய் திறக்காம. அவரு எவ்வளவு நேரம் தான் என்ன செய்ய முடியும், அந்த பாட்டை பாட முடியும். நீங்க என்ன செய்றீங்க, இதுக்காகவே நியமிக்கப்பட்டவங்க. வாயை மூடி தெரிஞ்சணும். இதுக்காக நியமிக்கப்பட்டது போல என்ன செய்றீங்க, அதுல இருந்து உங்க கூட்டத்தில் உள்ளவங்க நீங்க தான், வேற யாரும் இல்லை. இங்க வந்த உடனே நாம உங்க முகத்தை மறந்துடும் நினைக்காதுங்க, அங்க போனது நீங்க தான். புரியுதா? அப்ப புதன்கிழமை அவர் ஒத்தைக்கு பாடுறார். நான் அப்பதானே என் சபைக்கு வந்திருக்கேன். நான் இது உண்மையில சொல்றேன், மைக்க தூக்கி தலையில போட்டிருப்பேன். எனக்கு அம்மா அவர் ஒத்தைக்கு பாடுறாரு, மீதி எல்லாம் இருந்து கண்ணை திரு திருன்னு முழிச்சு கொடுத்துட்டு இருக்கு. யோசித்து பாருங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, இவையெல்லாம் அவர் என்ன செய்திடக்கூடாது, கூட்டத்தை நிப்பாட்டிட்டு போயிடக்கூடாதுக்காக, இதுக்காக அவங்க அந்த கூட்டத்தில் 4 பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளு காலையிலேருந்து மத்தியானம் வரை குடிச்சிட்டு அடுத்த சாயங்காலம் குளிச்சுட்டு வயிறையும் தள்ளிட்டு அந்த இதுக்கு அவர் நியமிக்கப்பட்டவர். அந்த இடத்தை நிரப்புறதுக்காக இல்லை, நீங்கள் தண்டனையை பெற்றுக்கொள்வதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஊழியக்கார் பாவம், அவரு கூட தெரிஞ்ச பாட்டு பாடலாமா? இப்ப பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லாம இருந்தா என்ன நடக்கும்? அவரே சொல்லி பார்த்தாரு, அல்லேலூயா சொல்லுங்க. எங்க குடும்பத்தில் அல்லேலூயா சொல்லி பழக்கம் இல்லை. அல்லேலூயா. என் குடும்பத்தில் அல்லேலூயா சொல்லி பழக்கம் இல்லை. காரணம், நான் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவன். அல்லேலூயா. பாருங்க, அவரெல்லாம் பாரம்பரிய குடும்பத்தை திட்டுவள பகுதியில் இருந்த புதப்பாண்டி சபையில் பாரம்பரிய குடும்பத்தில். அதனால அவர் என்ன செய்யறாரு, அல்லேலூயா சொன்னாச்சுன்னா சொல்லட்டு பார்ப்போம். இப்ப சொல்லுவார். புரியுதா? அங்க போய் சொல்ல மாட்டாரு. அவருக்கு ஊழியக்காரர் வரட்டு சொல்ல மாட்டாரு.
அதே போலதான் முதல்ல ஒன்னே ஒன்று புரிஞ்சிடுங்க. இப்போ பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன், இந்த பாருங்க எப்படி பூ எப்படியா தோவாளையில் போய் பூ கத்துக்காது பழகுது. ஒரு ரகசியம் சொல்றேன். இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க, பிள்ளைகள் டீச்சரை கண்ட உடனே என்ன செய்வீங்க? ஆனா வாத்தியாரை கண்டாச்சுன்னா என்ன செய்வீங்க? சொல்லுங்களேன். இப்ப டீச்சரை கண்ட உடனே, அப்ப வாத்தியாரை கண்டா, இப்ப ஆஸ்பத்திரி போறோம், டாக்டரை கண்டா வணக்கம் டாக்டர்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனா யாராவது ஊழியக்காரருக்கு ஆலயத்தில் வந்த உடனே, ஊழியக்காரர் வந்தோடனே குட் மார்னிங் பாஸ்டர்னா சொல்லுவோமா? இல்லை வணக்கம் ஊழியக்காரன் சொல்லுவோமா? ஆனால் சொல்ல மாட்டோம். நம்ம திமிரு பிடிச்சு அனுப்பிச்சுவோம். அவர் சொன்னா நம்ம சொல்லலாம், இல்லைன்னா ஏன்னா அவங்க டாக்டர் மருந்து தர மாட்டாரு, வாத்தியார் மார்க் போட மாட்டாரு, ஊழியக்காரர் என்ன செய்ய மாட்டாரு. சொல்லுங்களா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஜெபிக்கலன்னா பிறகு அது கூட என்ன செய்யாது, இடத்தை அடைச்ச கூட என்ன செய்யாது வராது. ஹல்லேலூயா. இதுக்காகவே இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? நியமிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இது நான் சொல்லல, தேவ வசனம் என்ன செய்யுது, நமக்கு கற்று தருகிறது. வந்தா நம்ம திருவிழா காணப்போற போல திரு முழிச்சுட்டு இருப்போம். அவர் சொன்னா வணக்கம் சொல்லணும். எப்படி பிள்ளை நல்லா இருக்குன்னு கேட்டா வாயை திறக்கணும், இல்லைன்னா அப்ப பேரண்ட்ஸ் என்ன செய்யாத, அவ ஸ்கூலுக்கு போகும்போது அடி கொடுத்தா முடியாத. காரணம் என்னன்னா தேவன் மீது என்ன இல்லை. அதனால இவர்கள், தேவன் சொல்றாரு, இவர்களை என்ன எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு? இதுக்காகவே. அது என்ன வசனம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இதற்காக இவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? நியமிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதுக்காகவே நம்ம இருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை வாங்காம சும்மா வந்துட்டு போறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க, இங்க வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது காரணம் என்ன தெரியுமா? வந்துட்டு சும்மாவே இருந்துட்டு போனா ஒரு பிரயோஜனமும். இந்த அம்மா இன்னைக்கு என்கிட்ட காலையில் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்களை நம்பாதுங்க, அவங்க சொன்னதை சொல்லித்தாரேன். சமையல் பண்ணி இல்லை, யாருக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னா. அப்ப இவங்க அந்த சமையலை பண்ணி ரூமுக்குள்ள வச்சிருந்தா உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? சத்தமா சொல்லுங்களா? கிடைக்காது. இதே போலதான் நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா? நீங்க வந்துட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போனா அது யாருக்கு நன்மை? உங்களுக்கு நன்மையா தேவனுக்கு நன்மையா? நீங்க இன்னைக்கு இங்க இருந்து சாப்பிடாம போனா யாருக்கு நன்மை? உங்களுக்கு நன்மையா அவியலுக்கு நன்மையா? சொல்லுங்க வைப்போம். உங்களுக்கு நன்மையா அவியலுக்கு நன்மையா? அவங்களுக்கு தான் நன்மை. அவங்க நினைச்சுவாங்க, உங்க சோறை எடுத்து ஆட்டுக்கு போடுவாங்க, கோழிக்கு போடுவாங்க, நாய்க்கு போடுவாங்க. யோசித்து பாருங்க, தேவன் அப்படிதான். அவர் நாய்க்கும் ஆட்டுக்கும் போட மாட்டார், கோழிக்கும் போட மாட்டார். அவர் யாருக்கு போடுவார் தெரியுமா? உங்களை போலப்பட்டவர்களுக்கு போடாமல் குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கும் ஊமையர்களுக்கும் தாகமாய் இருக்கிறவர்களுக்கும் வாஞ்சை உள்ளவர்களுக்கும் வைராக்கியமாய் கிறிஸ்துவின் அன்பின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் அவர் ஆகாரத்தையும் வல்லமை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏசப்பா நிறைய சபைகள் ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரு, உண்டா இல்லையா? வீட்டில் குடிச்சிட்டு இருக்கிற வீட்டுக்காரருக்கு கொடுத்திருப்பாரா? தெருவில் நின்று சப்ளி அடிக்கிறவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பாரா? வெளி தேசத்தில் வேலை செய்துட்டு இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு வீட்டுக்காரருக்கு கொடுத்துருப்பாரா? அப்ப யாருக்கு கொடுத்தாரு அவரு? அவரை தேடி அவரை வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணினார். அல்லேலூயா. சோதிக்கிறவங்க இதான் சொல்றாரு.
உனக்கு சொஸ்தமாக. இப்ப தெருவில் நிற்கிறாரு யாரு? தெருவில் உங்க பிள்ளைகள் இருக்கிறாரு, உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, யாரோ ஒரு ஆள் தெருவில் நிற்கிறாங்க. இயேசு அப்படி வந்து உனக்கு விடுதலை வேணுமான்னு கேட்பாரா? கேட்பாரா? அப்ப யார்கிட்ட கேட்பாரு? நீ தேவாலயத்திலே வைராக்கியமா கிறிஸ்துவ அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு அவர் கேட்பாரு, உனக்கு என்ன வேணும் மகளேன்னு, உனக்கு என்ன வேணும் மகளேன்னு கேட்பாரு. கேட்பாரா? கேட்க மாட்டாரா? உன் இருதயத்தை நான் அறிஞ்சிட்டே இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க, உனக்கு என்ன வேணும் இப்படி நீ இயேசு கேட்பாரு. நான் அதை உனக்கு நிறைவேற்றுகிறேன். இன்னும் இயேசு உங்க முன்னாடி வந்து நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏசுப்பா ஐஸ்கிரீம், கிரீம் வச்ச பிஸ்கட், எனக்கு நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதுக்கு அவர் வரல, நீ உங்களுக்கு என்ன வேணும்னு தான் கேட்டார். இன்னைக்கு தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அவர் அந்த வசனத்தில் சொல்றாரு, 6வது வசனத்தில், சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, உனக்கு விடுதலை வேணும் என்று விரும்புகிறாயா, உனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று விரும்புகிறாயா, உனக்கு சமாதானம் வேண்டும் என்று விரும்புகிறாயா, உன் கஷ்டம் மாற வேண்டும் என்று அப்படி கேட்டா என்ன செய்வீங்க? இப்ப வேற ஒண்ணுமே வேண்டாமே, உங்க பிள்ளைகளுக்கு இல்ல, உங்களுக்கு உங்க குடும்பத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு தீராத ஒரு வியாதி இருக்கு, யாராலுமே தீர்க்க முடியல, சமாதானம் இல்லை, அவர் வந்து கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும்னு, நீங்க என்ன சொல்லுவீங்க? அதற்கு ஆண்டவரே, நான் வருகிறதற்கு முன்பதாகவே இந்த ஊழியத்துக்கு வேற யாரும் வந்துருவாங்க. அல்லையா? இன்னும் யோசித்து பாருங்க. நம்ம இந்த அடிக்கடி சில அம்மாமாரெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஞாரமாக வரணும்னு நான் எவ்வளோ நாள் பிரயாசப்பட்டேன் தெரியுமா? நாமா பிரயாசப்பட்டிய அது நான் ஞாரம் என்ன எழும்புனா என் பிள்ளை இன்னைக்கு எழும்ப லேட் ஆச்சு. சரி, ஓகே. அடுத்தது அவளை எப்படியெல்லாம கிளப்பி கொண்டு வரும்போது பஸ்ஸுக்காரன் லேட் பண்ணிச்சான். அடுத்தது எப்படியெல்லாம தள்ளி வந்து வரும்போது இங்கே வேற ஒரு ஆள் எனக்கு ஆசீர்வாதத்தை நினைச்சுட்டாங்க. இந்த டிஜிட்டல் காலத்தில் கள்ளவாட்டு போட முடியுமா? போட முடியுமா? முடியாதா? நான் அன்னைக்கு போய் கூட்டம்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஓட்டை போடுறதுக்காக நான் போகிறேன். எனக்கு முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி அந்த லைனில் ஒரு ஆளுக்கு ஓட்டை வேற யாரும் போட்டு போயிட்டாங்க. இப்போ கள்ள ஓட்டை போட என்ன செய்ய முடியுது? என்ன செய்ய முடியுது? இப்போ யோசித்து பார்த்தீங்களா? ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்தை இன்னொரு ஆள் களவாண்டுட்டு போக முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை இன்னொரு ஆள் வஞ்சித்து எடுக்க முடியாது. நீங்கள் லேட்டாக வாரீங்க, அதனால உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யல, கிடைக்கல, அவ்வளோதான். அல்லையா? நீங்கள் லேட்டாக வந்தாலும் நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்துவதற்காக ஆயத்தமாகல, அதனால நீங்கள் என்ன செய்யல, பெற்றுக்கொள்ளல. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி வரும்போது அதை கர்த்தர் உங்களுக்கு இலவசமாய் தருகிறவராய் காணப்படுகிறார்கள். அல்லையா? அல்லையா? அதான் அழகா சொன்னாரு, அதற்கு வியாதிசன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போவதற்கு. ஆமா, உங்க வீட்டுக்கார் வீட்டில் இருப்பார், பைக்கோட இருப்பார், எங்க நேராச்சு கொண்டு விடுவீங்களா? வேணா நடந்து சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? உங்க வீட்டுக்காரும் பைக் இல்லை, அதனால விட மாட்டாரு. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம முந்தி வரணும்னா, முதல்ல வரணும்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பிரயாசப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லையா? அதை யோசித்து பாருங்க. திருமணம் வாழ்க்கையில நல்லதா கெட்டதா? திருமணம் முடிஞ்சவங்கள்ட்ட கேட்குறேன், திருமணம் பண்ணீங்க எல்லாம், திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தா, இல்லை திருமணத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தா? ஏப்பா உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் தான் கரெக்டாக ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி இருந்து?
நேரத்தை ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, திருமணம் பண்ணாம ஊழியம் செய்தா அவன் பிசாசுடைய ஊழியக்காரன். அல்லையா? அப்ப திருமணம் ஆவுனவங்க யாருடைய பிள்ளைகள்? அப்ப யோசித்து பாருங்க. இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. நான் தெளிவா சொல்றேன், நீ கிறிஸ்துவின் அன்பிலே இராவிட்டால் திருமணம் முடிஞ்சா என்ன, முடியாம போனா என்ன, என்ன செய்ய முடியாது, நிலைத்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷம் திருமணம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யாது, யாருக்குமே கிடைக்காது. ஒரு சுதந்திரம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் நான் இதை செய்யட்டா, நாங்கள் போயிட்டு வரட்டா, நீ இன்னும் ஒன்றும் போகண்டா, நாளைக்கு போனால் போதும். அப்படியா, சரி. அந்த கொடுங்கோல் ஆட்சியில் கூட வந்திருக்காது. இந்த மக்களுக்கு கேட்டால் வேதனை, கண்ணீர் தான் அடிப்பாங்க. அதனாலே அவைகளுக்கு இரத்த கண்ணீர் இன்னொரு பேரை வச்சிருக்கிறாங்க. அதனால சோப்பு அவங்களுக்கு சோப்பு கலர் ரொம்ப பிடிக்கும். அவங்க போடாட்டாலும் அவங்க பிள்ளைக்காவது வாரம் போட்டு விட்டுருவாங்க. காரணம் என்ன தெரியுமா, அவங்க இன்னைக்கு கண்ணீர் வெடிக்கிறத என்ன ரெட் கலர்ல காட்டுறாங்க. புரியுதா? எதுக்குன்னா, நாம் தேவனோடு சார்ந்து வாழ்வதை விட்டுவிட்டு, தேவனோடு அந்த அன்பில் இருப்பதை விட்டுவிட்டு, அவர் கேட்கிறாரு, அவர் தெளிவாக கேட்குற, நான் அவனை சோத்தை கொடுக்காட்டான்னு. இப்போ வேற ஒன்றும் வேண்டாமே, நீங்களும் கஷ்டப்படுறீங்க. வயசானவர்களை பார்த்து கேட்குறேன், சின்னவங்களை பார்த்து கேட்குறேன், பெற்றவங்களை பார்த்து கேட்குறேன், மற்றவங்களை பார்த்து கேட்குறேன். இப்போ உங்களுக்கு மற்றவங்கன்னா கல்யாணம் முடியாதவங்க, புரியுதா, அவங்கள பார்த்தும் கேட்குறேன், எல்லாரையும் பார்த்தும் கேட்குறேன். ஏசு கேட்குறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் வியாதியில் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு பலவீனத்தில் இருக்கிறீங்க. ஏசு சொல்கிறாரு, நான் 2 பேரில் ஒரு ஆளுக்கு சொத்தை கொடுக்க போகிறேன், யாருக்கு வேணும்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உடனே என் பிள்ளைக்கு கொடுங்க ஏசுப்பா 40,000. இதே இது கல்யாணம் முடியாதவங்க சொல்லுங்க. அப்ப யோசித்து பாருங்க, திருமணம் முடிஞ்ச பிள்ளைகள் அவங்க சொல்றது, என் பிள்ளை கொடுங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க கொடுங்க, எனக்கு வியாதி இருந்தாலும் பரவாயில்லை. அதே இது திருமணம் முடியாதவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு யாருமே இல்லை ஏசுப்பா, எனக்கே தாங்க. புரியுதா? அப்ப அவர் கேட்கிற கேள்வி, நான் உனக்கு சுகத்தை தாரேன், நான் உனக்கு சமாதானத்தை தாரேன், நான் உனக்கு ஆசீர்வாதம் தாரேன், அது உனக்கு தாரேன்னு கேட்கும்போது, நீ உன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கொடுப்பது நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயம் இல்லை. அல்லையா? ஆனா நம்ம கொடுத்துட்டு சும்மா இருப்போம். அதான் அவர் சொன்னாரு, உனக்கு சுத்தமாக்குறதுக்கு உனக்கு விருப்பமானு கேட்கிறாரு. நீங்க விரும்புகிறவங்க தேவ நாமத்தை சுத்தமாய் பெற்றுக்கொள்வீர்கள், சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லையா? இதே நீ என் பிள்ளைக்கு தாங்கன்னு கேட்டா தவறான செயல். அல்லையா? ஆமா. என் வீட்டுக்காரருக்காக, அவருக்கு கால் இல்லை எங்க வரக்கு, அவருக்கு பிடிவாதம் இருக்குன்னு, அப்ப அவரை படத்தை இயேசுக்கு பிடிவாதம் இருக்காதா கேட்குறேன். எல்லா ஆணும் பெண்ணும் எல்லாமே ஈக்குவல் தான். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் உண்மையில சொல்றேன், உங்க பிள்ளையும் கிராப் மாதிரி வெட்டிட்டு ஒரு சட்டையும் பேண்டையும் போட்டு விட்டா ஆணியாது பண்ணியாதுன்னு நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு ரகசியத்தையும் சொல்லித்தாரேன். இப்போ பையன்மாரன் கம்மல் போட்டிருக்கிறான், பையன்மாரன் என்ன செய்யறான், கம்மல் போட்டிருக்கிறான். ஒரு சம்பவத்தை சொல்லித்தாரேன். போன புதன்கிழமை, இந்த புதன்கிழமை சாயங்காலம் நான் வந்து என்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன். அப்போ ஸ்கூலில் படித்த பையனை இன்னை பார்த்தேன். அப்போ எனக்கு இன்னை 43 வயசு, அவன் 23 வயசில் என்ன செய்தான்னா திருமணம் பண்ணான். எனக்கு கார்டெல்லாம் வந்தது. நானும் திருமணத்துக்கு என்ன செய்திருந்தேன், போனேன், வயறு நிறைய தின்னேன், குடித்தேன், வந்துட்டே இருந்தேன். சரி, அவனும் திருமணம் பண்ணிட்டு அவன் எங்கள்கிட்ட சொன்னான், நான் சந்தோஷமாக இருப்பேன், நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்கன்னு. இப்போ போன புதன்கிழமை நைட்டு பேசும்போது அவன் சொன்னான், உன் வாழ்க்கை கொடுத்து வச்ச வாழ்க்கை, என் வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. அவ்வளோ இல்லையா? காரணம் என்னென்னா, 2 பிள்ளைகள், ஒரு ஆண் ஒரு பெண். ஒன்று வந்து 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்குது, இன்னொன்று பார்த்தாச்சுன்னா
6ஆம் கிளாஸ் படிக்குது, 2க்கு ஸ்கூல் ஃபீஸ், அந்த ஃபீஸ், அது இது, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு. ஒரு நாள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஓடிட்டே தான் இருக்க வேண்டிய இருக்குது. ஒரு நேரம் கூட எனக்கு என்ன செய்ய முடியாது, ரெஸ்ட் இல்லை. பின்னே எங்கே நான் வெளியே சுற்ற முடியும்னு கேட்டேன். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவன் சின்ன 23 வயசில் காதில் கம்மல் போட்டிருந்தான். இப்போ கம்மல் இல்லை, கேட்டால் அட வச்சுட்டேன்னு சொன்னான். புரியுதா? இன்னைக்குள்ள காலங்கள் மாறுது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம விடுதலை அவர் கேட்கும்போது நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லை, வாஞ்சை இல்லை, வைராக்கியம் இல்லை. அதை சொஸ்தமாய் அதை பலன் அடைவதற்கு நாம் தகுதியற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் வந்திருக்கிற நாள் என்ன நாள்? இந்த நாள் என்ன நாள்? இந்த நாளில் நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், இனிமேல் ஏசப்பா நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி அக்கிரமம் செய்ய மாட்டேன், இனி நான் இன்னையிலேருந்து உங்கள் பிள்ளையாக இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே போல் வந்து சொல்லாமல் நல்ல பிள்ளையாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. கையெழுத்து அல்லையிலே சொல்லுங்க. அப்போ அவர் கேட்குறாரு, பைபிளை எடுத்து வாசிங்க. அவர் சொல்கிறாரு, ஏசு, நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை கொண்டு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு, உன் பாவத்தை எடுத்துக்கொண்டு, உன் அக்கிரமத்தை எடுத்துக்கொண்டு, உன் சாபத்தை எடுத்துக்கொண்டு, உன் கிரியைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு, உன் பொய் மூட்டை முடிச்சுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு, சிரிச்சிட்டு சொல்லுங்க, எடுத்துக்கொண்டு. இயேசு நடன்னு சொல்றாரு. அந்த நாள் இன்னைக்கு ஓய்வு நாளா இருக்கு. இதை விட்டுட்டு எத்தனை பேர் எடுத்து கொண்டு குப்பை தொட்டியில போட்டுட்டு சந்தோஷமா ஆலயத்துக்கு விட்டு தேவன் விட்டு வீட்டுக்கு போறீங்க? எத்தனை பேர் போறீங்க? யான் தெரியுமா நமக்கு சுகம் கிடைக்கல? யான் தெரியுமா நம்ம வீட்டுக்காரர் மனம் திரும்பாம இருக்கிறாரு? யான் தெரியுமா நம்ம பிள்ளை கீழ்ப்படியாம இருக்கு? கொண்டு வந்த அதே பாவ பையோட தானே நம்ம வீட்டுக்கும் போறோம். அப்படித்தானே? வந்த அதே நாரவாயோட தானே திரும்ப போறோம். நல்ல வாயோட போறோம். காலையில எழும்பி பல்லு தேய்ச்சி வாக்கு பிடிச்சவங்க அல்லையில சொல்லுங்க. இப்போ இதே இது அதே நார ஊத்தன வாயோட வந்தவங்க எத்தனை பேரு? அப்ப துர்நாற்றம் வந்துடக்கூடாதுன்னு பல் விளக்குறதுக்கு உங்களுக்கு தெரியுது. அந்த பொய் பூட்ட பிடிச்செல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவ சமூகத்தில் அவர் சொன்னது போல, நீ எழுந்து உன் படுக்கை, உன் பாவத்தை எடுத்துக்கொண்டு வா. உனக்கு என்ன உண்டு இன்னைக்கு? ஏனி நீ என்ன செய்யாதே, ஏனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்றேன். கை தேர அலையில சொல்லுங்க. அப்ப 38 வருஷமா அவன் குளத்து பக்கத்துல இருந்தான். நீங்க எத்தனை வருஷமா ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போறீங்க? 10. நீங்க 5. பிரயோஜனம் இல்லை. அடுத்தது, அப்ப நீங்க உங்க பாவத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்காம எடுத்துட்டு நீங்க என்ன செய்யல, போகல. கொடுத்துட்டு தான் போன நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்க பாவங்கள், உங்கள் சாபங்கள், இன்னைக்கு உண்மையில சொல்றேன், இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மைதான். இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மையே. நீங்க செய்யற பாவம் யாருக்கு? இப்ப வேற ஒண்ணு வேண்டாமே. இப்ப இந்த அம்மா டெய்லி எலும்புனதுலேருந்து போய் சொல்லிட்டே இருக்கு. அப்ப இந்த பாவம் யாருக்கு சேர்த்து வைக்குது? யாருக்கு சேர்த்து வச்சிருக்கு? இந்த அம்மா டெய்லி கெட்ட வார்த்தை, காலைல எலும்புனதுலேருந்து சாயங்காலம் வரை கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்கு. யாருக்கு பாவத்தை சேர்த்து வைக்குது? இந்த அம்மா காலைல எலும்புனதுலேருந்து நைட்டு உறங்க போற முன்னாடி மற்றவங்களை பற்றியே குறை சொல்லிட்டே இருக்கு.
அப்ப இது யாருக்கு பாவத்தை சேர்த்து வைக்கிறது? எவியலுக்கு. யாருக்கு? யாரு சொல்றாங்களோ அவங்க குடும்பத்துக்கு தான் நிச்சயம். அப்ப நீங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கிற அப்பா தான் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நாட. அந்த படுக்கையில உன் பிள்ளை நினைச்சு தரக்கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படியா? பழைய காலத்துல ஒரே ஒரு சின்ன ஒரு சுருக்கமா ஒரு கதையை சொல்லிட்டு நான் என்ன செய்துறேன், முடிச்சிருவேன். பழைய காலத்துல எல்லாம் ஒரு ஆள் இறந்த உடனே அவங்க நார் கட்டில கொண்டு நினைச்சுவாங்க, படுக்க போடுவாங்க. படுக்க போட்ட பிறகு அவங்கள குளிப்பாட்டி அவங்கள பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணியது வர அந்த நார்கட்டில் நினைச்சுக்கிறாங்க ஒதுக்கி போட்டுட்டு அவங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த நார்கட்டில் வெட்டி சுட்டெரிச்சிருவாங்க. எதுக்கு? இனி அதுல யாரும் நினைச்சிடக்கூடாது, படுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி எத்தனை பேர் செய்யறாங்க? யாரும் செய்யற இல்லை. அதே போல இந்த பாவம், நீங்க செய்யற பாவத்தை அந்த பிள்ளைக்கு என்ன செய்துட்டு போறீங்க, வச்சுட்டு போறீங்க. அதுவும் அதுக்கு மேல உட்காரு, படுக்குது, நடக்குது, எல்லாமே செய்யுது. அது இல்லையா? நீ அடுத்தவனை ஏமாத்தி ஒரு வீடு வச்சு வீடை வச்சுட்டு போனாலும் அந்த சாபம் பிள்ளைக்கு என்ன செய்யும்? நீ அடுத்தவனை ஏமாத்தி எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த பாவம் யாருக்கு தான் வந்து சேரும்? ஹலோ இல்லையா? ஹலோ இல்லையா? அப்ப பிள்ளைகள் அம்மாட்ட என்ன சொல்லணும்? அம்மா நீ என் வாழ்க்கையில இனிமேல் நினைச்ச கூடாது. எத்தனை பிள்ளைகள் சொல்றாங்க டெய்லி, அம்மா நீ எழுமனையிலிருந்து போய் சொல்லாத, பாவம் செய்யாதன்னு சொல்ல பிள்ளைகள் கை தெரியல சொல்லுங்க அப்போ. நான் சொல்ல புரியுதா? அதாவது பிள்ளைகள் காலையிலம்மா நீ எழும்பியாச்சு, நீ போய் சொல்லிடாதம்மா, அந்த பாவத்தை எனக்கு சம்பாதிச்சு வச்சிடாதன்னு சொல்ற பிள்ளைகள் எத்தனை பேரு உண்டா? இன்னைக்கு பிள்ளைகள் சம்பாதிக்கிற பாவம் பெற்றோருக்கு வரல, பெற்றோர் செய்யற பாவம் யாருக்கு வருது? அப்ப பிள்ளைகள் தான் என்ன செய்யணும்? அம்மாவை இன்னையில இருந்து சொல்லுவீங்களா? சொல்றேன்னு சொல்றவங்க கை தெரியல சொல்லுங்க அப்போ. அப்ப கண்டிப்பா படுக்கை போட்டுட்டு தான் போவாங்க. அதுல நீங்க இருக்கதான் செய்ய போறீங்க. அல்லையா? ஏன்னா 38 ஆண்டுக்கு பிறவே என்ன செய்யல திருந்தாத மனிதர்கள் இப்ப நான் சொன்ன உடனே மாத்திரம் திருந்தா போறீங்க? அப்ப அந்த பாவம் மிகுதியாகும் போதுதான் அங்க நமக்கு என்ன கிடைக்கல? விடுதலை கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல. அப்ப நீங்க இந்த கோயிலுக்கு இல்லை, எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது. அல்ல இல்லையா? அல்ல, இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம்னு உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்க, அங்க போனாலும் பரிகாரம் கிடைச்சாது. அல்ல இல்லையா? உங்களை நடுக்கடல்ல கொண்டு தள்ளினாலும் பரிகாரம் கிடைச்சாது. உங்களுக்கு பரிகாரம் வேணா, உங்க அம்மாட்ட எழும்பினாலும் அம்மா இன்னைக்கு போய் சொல்லாத, களவு செய்யாத, வஞ்சகம் நினைக்காத, மற்றவங்களை குறை சொல்லாத. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு பின்னாடி யாரும் இல்லை. அல்ல இல்லையா? ஆனா உங்க பின்னாடி உங்களுக்கு சந்ததி உண்டு, உங்க பின்னாடி உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அல்ல இல்லையா? அப்ப யோசித்து பாருங்க, தேவன் அதான் அழகா சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய், நட. அப்பொழுது உடனே அந்த மனிதன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய்தான், நடந்தான். இன்னைக்கு அந்த பேரண்ட்ஸ், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பாரம்பரிய கட்டு, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பாரம்பரிய கட்டு, குடும்பத்தை பிள்ளைகள் பேர பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட கட்டுகளை உடைக்கிறதற்கு நீங்கள் பிரயாசப்படுவீர்களானால் உங்கள் சந்ததிகளை கர்த்தர் இக்கட்டுகளிலிருந்து எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வேற ஒண்ணு வேண்டாமே, அவரை பார்த்து கேட்கிறேன், தலைவரை பார்த்து கேட்கிறேன், அண்ணாச்சை பார்த்து கேட்கிறேன், ஓட்டு போட்டவரை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஒரு காரியம் செய்வீங்களா? நான் சொல்றத உங்களால உங்க பிள்ளைகளுக்கு நான் இன்னையில இந்த பாவத்தை சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்ல உங்களால முடியுமா? முடியுமா? சத்தமா சொல்லுங்களேன். முடியாது.
ஆனா என்னால முடியும். என் பிள்ளைக்கு நான் பாவத்தை சேர்த்து வைக்க முடியாது. நான் பாவத்தை சேர்த்து வைக்க மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு அம்மாவை பார்த்து கேட்கிறேன், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இன்னையிலேருந்து நான் பாவத்தை சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்ற பேரண்ட்ஸ் கையை வைத்து சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்றோம், கையை வைத்த மாட்டேங்கிறோம். கையை வைத்தினா தானே தெரியும் எத்தனை பேர். என்ன கையை வைத்தாம அல்லேலூயா சொன்னா தெரியாது இல்லம்மா. பார்த்துக்க, இன்னையிலேருந்து அவைய திருந்த போறதான். அப்ப யோசித்து பாருங்க, கலந்து கொண்டு நம்ம என்ன செய்ய போறதில்லை, படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க போறதில்லை, நம்முடைய வியாதி குணமாக போறதில்லை, நம்ம கஷ்டம் மாற போறதில்லை, துக்கம் மாற போறதில்லை, வேதனை மாற போறதில்லை. ஆனா மாறணும் நம்ம என்ன செய்யறோம் வந்து, நான் ஓய்வு. இன்னைக்கு என்ன நாளா இருக்கு? அப்போ ஓய்வு நாள்ல நம்ம என்ன செய்தோம்? நம்ம நல்லா ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணோமா இல்லையா? நல்ல ஆராதனை செய்தோமா இல்லையா? நல்ல வைராக்கியமா ஜெபம் பண்ணோமா இல்லையா? என்ன ஜெபம் பண்ணோம்? என் கட்டு உடையட்டு, என் வீட்டுக்கார் மாறட்டு, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டு. ஆனால் நான் மாற மாட்டேன். அல்லேலூயா. உண்மையா பையா? உண்மை. எப்போதுமே நான் என்கிற அந்த வார்த்தை மாறும்போது அங்கே நாம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமுள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. நான் சொல்லுங்களா, சொல்லுங்களா. நான் மாறினால் நாம் மாறுவோம். நான் மாறினா என் பிள்ளைகள் மாறும். சொல்லுங்களா. நான் மாறினால் என் பிள்ளைகள் மாறும். நான் மாறினால் என் குடும்ப தலைவர் மாறுவார். நான் மாறினால் என் குடும்பத்தில் இருக்கிற சந்ததிகள் மாறும். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நாம் மாறுவோம். அப்ப நாம் மாறாததுனால குடும்பத்தில் என்ன செய்யல, மாற்றம் வரல. நம்ம ஜெபம் பண்றதுல முக்கியம் இல்லை, இங்க அவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா. அவர் சொன்ன அந்த வார்த்தை கீழ்ப்படுகிறோம். நம்ம இன்னைக்கு பொறுமை தான் இருக்கிறோம். இன்னும் நீ நினைக்கலாம், என் பிள்ளைய நல்லா ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்க வைக்கணும், அப்படியெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனால் நீங்கள் மாறாமல் நீங்கள் நினைக்கிற கனவுகள் நிறைவேறாது. ஹல்லேலூயா. எவன் ஒருவன் கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் அவனிடத்தில் அன்பாய் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் செய்கிறேன், இதோ நான் பெரிய ஒரு பாபிலோனை கட்டுகிறேன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஆனால் அவங்களால கெட்ட முடிஞ்சுன்னு வச்சுடுங்களேன். இன்னைக்கு இயேசு உலகத்தில் என்ன செய்திருக்க வந்திருப்பதில்லை, இருந்திருப்பதே இல்லை, வந்திருப்பதே இல்லை. அவர் யார் என்பதை அவர்களுக்கு புரியும்படியாக வைத்தார். காரணம், அவர் பாஷையை தாறுமாறாக மாற்றினார். ஹல்லேலூயா. நான் என்கிற அந்த ஆணவம் மாறும்போது நாம் என்கிற அந்தஸ்தை பெற்று நாம் ஆசீர்வாதப்படுவோம். ஹல்லேலூயா. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் என்ன சந்தோஷம்? உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா? இல்லை உங்கள் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் மாத்திரம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சந்தோஷமா? நீங்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் ஜபிச்சிங்க, எல்லாம் இவ்வளோ நேரம் ஆராதிச்சிங்க, எல்லாம் உங்கள் பாவத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் நடந்தாதான் உங்களுக்கு விடுதலை, உங்கள் குடும்பத்துக்கு விடுதலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சொல்லி நான் முடிக்க போகிறேன். காலையில் முதல்ல எழும்புறது மேக்சிமம் குடும்ப தலைவிகள் தான் என்ன செய்வாங்க, வீட்டில் காலையில் எழும்புவாங்க. காலையில் எழும்பும்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு முள் இருக்கு. ஏமா நல்லா புரிஞ்சுடுங்க, புரியுதா? ஒரு முள் இருக்கு. அப்போ பார்த்து அது கதவை திறந்த உடனே அந்த முள் உங்களை குத்திட்டு, ஏனி இந்த முள்ளை என்ன செய்வீங்க? சொல்லுங்களேன், இந்த முள்ளை என்ன பண்ணுவீங்க? ஆனா நான் சொல்றேன், நீங்க தூர போடலன்னு சொல்றேன். நீங்க சொல்றீங்க தூர போடுவீங்க, அப்படிதானே? நான் சொல்றேன் நீங்க தூர போடலன்னு சொல்றேன். நீங்க எதை சொல்றீங்க? நீங்க தூர போட்டிருப்பீங்கன்னா அந்த முள் அடுத்தவங்க பிள்ளைகளோ உங்க வீட்டில் உள்ள யாராவது ஒரு ஆளுக்கு என்ன செய்யாது, குத்தாது, அப்படிதானே? அப்ப தூர போட்டுருவீங்க. தூர போடுன்னு சொல்றாங்க, கை தலையில சொல்லுங்களா? இப்ப
இதே போல உங்க வீட்டுக்கு முன்னாடி உங்க பாவம் வாசப்படியில் இருக்கு. நீங்க அதை எடுத்து தூர போடுவீங்களா போட மாட்டீங்களா? போடுவேன்னு சொல்றவங்க கை தலையில சொல்லுங்களேன். அப்ப போட்டா அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த முள்ள நிச்சயாது. அப்ப நீங்க இன்னைக்கு இந்த பாவத்தை விட்டு படுக்கையை விட்டு எழுந்து நிச்சயமா கொண்டு நடக்கணுமா? இதான் பேதுரு புதிய ஏற்பாடுல இன்னொரு வசனத்துல சொன்னாரு. யாரு? பேதுரு யோவான் எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு சப்பானி அங்க என்ன செய்யறாரு, வாசல்ல நிற்கும் போது அவர் கேட்கிறாரு, தேவகுமாரனே எனக்கு இறங்கும். அப்பதான் பேதுரு சொல்றாரு, என்னட்ட ஒண்ணுமே இல்லை, என்ன பாரு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு சும்மா தான் இருக்கிறேன். உங்களை பார்த்தா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதவங்களா தான் தெரியுது. உங்களை பார்த்தா ஒண்ணுமே இல்லாதவங்களா தான் தெரியுது, வெறுமையான பாத்திரமா தான் தெரியுது. ஆனா நீங்க தேவ பிள்ளைகளா இருந்தால் உங்களிடத்திலிருந்து ஒரு வல்லமை பெறப்படும். அல்லேலூயா. அப்படிதான் பேதுரு சொன்னா, என்னட்ட ஒன்னையில நல்லா ஊத்து பாருன்னு சொன்னான். இங்க பாரு, என்கிட்ட செயின் கிடக்கா, என்கிட்ட மோதிரம் இருக்கா, என்கிட்ட பிரேஸ்லெட் இருக்கா, வந்து எத்தி பாரு, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னான். ஆனா என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்கு, இயேசுவின் நாமம் இருக்கு. நீ விசுவாசித்தால் இயேசுவின் நாமத்தினாலே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இனி அந்த இடத்துல உன் வாரிசுகள் வந்து அமரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே நாம் இருந்த இடத்துல இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? இம்ப்ரூவ்மெண்டாக போயிட்டே இருக்கணும். நான் தான் நினைக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வரல, ஒரு ஊழியத்தில் போனேன், பிடிச்சிருந்த தேவ நாம மகிமைப்படுத்தணும்னு நினைச்சேன், இறங்கினேன், செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஹல்லேலூயா. செய்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம செய்வதற்காக பிரயாசப்பட வேண்டுமே தவிர ஒரே ஸ்தலத்தில் இருப்பதற்காக பிரயாசப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, நாம் பிரயாசப்படுகிறது அந்த முள்ளை மாற்றினால் மற்றவர்களுக்கு குத்தாது. நம் பாவத்தை மாற்றினால் நம் வருகிற சந்ததிகள் பாவத்திலிருந்து மீண்டு வெளியே வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்க பாவத்தை எடுத்துக்கொண்டு, உன் வியாதியை எடுத்துக்கொண்டு, ஏனி என் சந்ததிக்கு வரம் விட மாட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் பெரியவங்க அப்படி எழும்பி நின்று நாம் தேவனை